அனைவருக்கும் அன்பு வணக்கம். இலங்கை நிர்வாக சேவை வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை பொது நிர்வாகம் தொடர்பான விடய ஆய்வு 1 என அழைக்கப்படுகிற வினாத்தாள் மற்றும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் சேவையில் அதிசிறப்பு தரத்துக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சையில் தாவன செயல் ஒழுங்குகள் ஒழுங்கு விதிகள் என்பதாக அழைக்கப்படுகிற வினாத்தாள் ஆகியவற்றுக்கு வழிகாட்டும் நோக்கிலான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஒளிப்பதிவிலேயே இந்த விடயத்தை பேசிவிட்டு பாடப்பரப்புக்குள்ளே போகலாம் என்று நினைக்கிறேன். கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா இந்த பாடம். கடினமானது அல்ல, ஆனால் புரிந்து கொள்வதில் அதிக உணர்திறன் வேணும். மிக துல்லியமாக புரிந்து கொள்ள வேணும். இல்லாவிட்டால் இது வேறு விதமான பொருள் கோடலத்திடம் வேறு விதமாக விடைகளை எழுத செய்யும். பல பேருக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அத்தியாயங்களில் ஒழுக்காற்று நடைமுறைகளும் விடுமுறைகளும் முக்கியமானவை. லீவு அதுவும் பெரிய அத்தியாயம் 38 பகுதிகளை கொண்டது. இதுவும் பெரிய அத்தியாயம் 38 பகுதிகளை கொண்டது. 38 உபபிரிவுகளை கொண்ட அத்தியாயம் 48வது அத்தியாயம். நீங்கள் குழுவில் இருக்கிற எண்ணிக்கையிலும் பார்க்க சேலமர்வுக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை 2க்கும் இடையில் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. என்னுடைய குழுக்களில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வேறு நிறுவனங்களில் கல்வி கற்பவர்களும் இந்த பாடத்துக்காக உங்களோட சமமான இதில் இணைந்து கொள்பவர்கள் உண்டு. அதனால் குழுக்களில் இருக்கிறாங்க யோசிப்பீங்க, இந்த கொஞ்சம் பேர் தானே இவர் கூட சொல்லுகிறாரு. வேறு குழுக்களில் இருந்தும் இணைந்து கொள்பவர்கள் உண்டு. பலர் காணொலியை நம்பித்தான் செயலமர்வு நேரடியாக இந்த நடைபெறுகிற இந்த நேரத்தில் சம நேரத்தில் இணைந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் காணொலியில் என்ன நடைபெற்றது தான் பார்க்க போறீங்க. ஆனால் சம நேரத்தில் இணைந்திருக்கிற அந்த உற்சாகம் காணொலி தராது. என்னுடைய மிகவும் அன்பான வேண்டுகோள், இயலுமான எல்லா சந்தர்ப்பங்களிலும் சேலமர்வில் இணைந்திருப்பது நீங்கள் இன்னும் அதிக நன்மைகளை பெறுவதற்கு உதவும். சரி, நான் பாடப்பரப்புக்குள்ள போகிறேன். இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒழுங்கில் நான் இதை பேச போகிறது இல்லை. சரிதானே? நானும் நீங்களும் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஒழுங்கில் பேச போகிறேன். ஏற்கனவே ஒழுக்காற்று நடைமுறைகள் என்பது தொடர்பாக நான் யூடியூப்பில் காணொளிகள் பதிவிடப்பட்டிருக்கிறது. மிகுந்த பிரயத்தனத்தோடு அதை ஒளிப்பதிவு செய்து போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அதையே திரும்ப நான் பேச போகிறது இல்லை. அப்படி என்னால் இந்த செயலமர்வு தேவையில்லை, அந்த வீடியோ பாருங்கோ என்று சொல்லிட்டு நான் விட்டுட்டு போயிடுவேன். அப்போ அதனால் அந்த செயலமர்வை நாங்கள் பார்த்து கொள்ளுவோம். மீண்டும் மேம்பட்ட அறிவை பெறுவதற்கு இந்த செயலமர்வையும் பயன்படுத்தி கொள்வோம். ஏன்னா நாங்கள் படிக்க போகிறது SLAS லிமிடெட் சுப்ரா. சரிதானே? அப்போ ஹையர் லெவலில் படிக்க வேணும், கரிசனையோடு படிக்க வேணும். முதலாவது இந்த 48வது அத்தியாயத்தினுடைய கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா 1 தொடக்கம் 38 பிரிவுகள் கொண்ட 38 உபபிரிவுகள் கொண்டதாக இது ஒரு பெரிய அத்தியாயம். எனக்கு தெரிந்து தாவன விதிக்கோவையில் தொகுதி 1 லீவு, தொகுதி 2 ஒழுக்காற்று நடைமுறைகள். மிகப்பெரிய அத்தியாயம். புரிந்து கொள்வதற்கு குழப்பம் உண்டு. படிக்கிற போது எல்லாம் விளங்குற மாதிரி இருக்கும், படித்து முடிய ஒன்றும் விளங்காத மாதிரி இருக்கும். யாராவது சந்தேகம் கேட்கிற போது அது மட்டும் எனக்கு தெரியாதே என்று சொல்ல வைக்கும். இந்த வகையாக இருக்கும். நாங்கள் இதில் இருக்கிற ஒழுங்கின்படி படிக்கவும் மாட்டோம். அதை விட 1 தொடக்கம் 13 வரையான பிரிவுகளில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறது. 12 வரையான பிரிவுகளில் 13 அல்ல, 1 தொடக்கம் 12 அரசாங்க சேவை ஆணைக்குழு என்பது வரையிலான பிரிவுகளில் மிக வேறுபாடுகள் எல்லாம் வந்திருக்கிறது. அந்த வேறுபாடுகளுக்கு என் சுற்றறிக்கைகள் வரவில்லை என்பது உங்களுடைய முதலாவது கேள்வியாக இருக்கும். இது அரசியலமைப்பு சட்டத்தினால திருத்தப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தின் 17வது திருத்தத்தினால் மாற்றம் செய்யப்பட்டது என்பதனால் இலங்கையின் உயர் சட்டவாக்கமாக அல்லது உயர் சட்டமாக அரசியலமைப்பு சட்டம் இருப்பதனால் அதில் வந்த திருத்தங்களுக்கு இங்கு சுற்றறிக்கையின் வழியான திருத்தம் வராது. அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த திருத்தம் வந்திருக்கிறது. 17வது திருத்தமாக, பின்னர் அது 19வது திருத்தமாக மீள் வடிவம் பெற்றிருந்தது.
இந்த அரசியலமைப்பு திருத்தத்துக்கூடாக அதிகார பகிர்வில் இந்த நிர்வாக அதிகாரங்கள் தொடர்பாக மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விடயங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நீங்கள் அச்சமடைய தேவையில்லை. இந்த புத்தகத்தை வாசிக்க விரும்புபவர்கள் 13வது பிரிவிலிருந்து ஆரம்ப விசாரணை என்பதிலிருந்து உங்களுடைய வாசிப்பை தொடரலாம். அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்காது. சரி, இப்போ நாங்கள் இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் என்பது தொடர்பாக பார்க்கிற போது, ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எப்போது தொடர்புபடும் ஒரு அலுவலரோடு, ஒரு அலுவலருடைய சேவை காலத்தில் அவருக்கு 5 விதமான நிகழ்வுகள் நிகழலாம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம். பதவி நீக்கம் என்பது அவர் சேவையில் இருந்து விடைபெறுவது, அவரை டிஸ்மிஸ் பண்றது அல்ல, சேவையில் இருந்து விடைபெறுவது என்கிற 5 கட்டங்கள் ஒரு அலுவலருடைய உத்தியோக வாழ்க்கையில இருக்கலாம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம். இதில் ஒழுக்காற்று கட்டுப்பாடு அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஒரு அலுவலருக்கு எப்போது நிகழும் என்றால், ஒரு அலுவலரினால் ஏதேனும் தவறுகள் அல்லது துர்நடத்தைகள் புரியப்படுகிற போது, அல்லது புரியப்பட்டதாக ஒரு சந்தேகம் தோன்றும் போது, அவ்வாறு நிகழ்ந்ததாக ஒரு தகவல் கிடைக்கும் போது, அவர் ஒழுக்காற்று நடவடிக்கை என்கிற தன்னுடைய உத்தியோகத்தில் இருக்கிற 5 கட்டங்களில் ஒரு கட்டத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டியவராக இருப்பார். ஒரு உத்தியோகத்தர் துர்நடத்தை ஒன்றில் அல்லது குற்றங்கள் ஏதேனும் குற்றம் ஒன்றில் அல்லது பல்வேறு குற்றங்களில் ஈடுபடுகின்ற போது, அல்லது அவ்வாறு அவர் துர்நடத்தை ஒன்றில் குற்றம் ஒன்றில் ஈடுபட்டதாக சந்தேகம் தோன்றும் போது, அவ்வாறு ஈடுபட்டதாக தகவல் கிடைக்கும் போது, அந்த உத்தியோகத்தர் ஒழுக்காற்று நடவடிக்கை என்கிற படிமுறைக்குள்ள பிரவேசிக்க பார்ப்பார். அப்போ ஒரு அலுவலர் புரியக்கூடிய குற்றங்களை நாங்கள் 7 பாஸ்கெட்ல போடலாம், 7 கூடைகளில் போடக்கூடியதாக இருக்கு. சரிதானே? அந்த 7 கூடைகளும் என்ன என்பதை நான் முதல்ல உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு பாடக்குறிப்புகள் புத்தகத்திலேயே இருக்கும். நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். கதைக்கிற போது, நாங்கள் இந்த விடயத்தை பேசுகிற போது நீங்கள் அதை குறிப்பெடுத்துக் கொள்வது தவறானது அல்ல, அதை குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். சரிதான்? அப்ப அரசாங்க அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்கள் என்று பார்க்கிற போது இதை நாங்கள் 7 கூடைகளுக்குள்ள போடலாம். அதாவது 7ஆக வகைப்படுத்தலாம், கிளாசிபிகேஷன். சரிதானே? 7 வகையான குற்றங்கள், 7 விதமாக வகுப்பாக்கம் செய்யலாம் ஒரு அலுவலர் செய்யக்கூடிய தவறுகளை. அந்த 7 தொடர்பாக நாங்கள் முதல்ல பேசுவோம். இந்த குற்றங்களை இவ்வாறு இனம் பிரிக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். 1, வினைத்திறமையின்மை. முதலாவது விடயம் வினைத்திறமையின்மை. சரியா? வினைத்திறமையின்மை என்றால் என்ன என்கிறத நாங்கள் முதல்ல புரிந்து கொள்வோம். இந்த ஒவ்வொரு குற்றமாக நாங்கள் அதை என்ன எளிமையாக, இதில் இருக்கிறத வாசிக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை, நாங்கள் ஒன்றும் வாசிப்பு போட்டிக்கு போறதில்ல தானே. இப்போ வினைத்திறமையின்மை என்றால் என்ன என்று கேட்டால், ஒரு உத்தியோகத்திட்ட இருந்து எதிர்பார்க்கப்படுகிற அளவிலும் தரத்திலும் அவருடைய சேவை இல்லை என்றால் அது வினைத்திறமையின்மை என்பதாக நாங்கள் கருது. அவர் ஒரு எஃபிஷியன்சி இல்லாத ஆள் என்று நாங்கள் சொல்லுவோம். வினைத்திறமையின்மை இது ஒரு உத்தியோகத்தினுடைய சேவையில் நாங்கள் எதிர்பார்க்கின்ற தரத்திலும் அளவிலும் அவருடைய சேவை இல்லை என்றால், அவருடைய வெளியீடு இல்லை என்றால், அவுட்கம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கிற தரத்திலும் இல்லை, எதிர்பார்க்கிற அளவிலும் இல்லை, அவரோடு ஒத்தவர்கள் மற்றவர்கள் செய்கிற வேலையோடு ஒப்பிடும்போது இவருடைய வேலையும் குறைவாக கிடக்கு, வேலையினுடைய தரமும் குறைவாக இருக்கு, தரமும் அளவும் அல்லது 2ல் ஏதேனும் ஒன்று குறைவாக இருப்பது வினைத்திறமையின்மை. இது அவருடைய இயலாமையாலையும் நடக்கலாம், அல்லது அவருக்கு இயலும் வேணுமென்றே செய்யாமலும் விடலாம். அவருக்கு செய்ய தெரியும், அதனால அவர் செய்யாம இருக்கிறார் என்பதாகவும், செய்ய தெரியாது அதனால செய்யாம இருக்கிறார் என்று இருக்கலாம், அல்லது செய்ய தெரியும் வேணுமென்று செய்யாம இருக்கிறார். ஆகவே இது திறமையின்மையினாலும் ஏற்படலாம், அல்லது அவருடைய உதாசீனம், கவனையினம், வேண்டும் என்று செய்யாமல் விடுதல் போன்ற காரணங்களாலும் இது நிகழலாம். இப்ப வினைத்திறமையின்மை என்றால் என்ன
என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். இரண்டாவது திறமையின்மை. இது உண்மையாகவே இயலாது. வினைத்திறமையின்மை என்றால் செய்கிறார் இல்லை, அது ஏலாது என்றும் செய்யாம விடலாம், அல்லது ஏலும் வேணும் என்று செய்யாமலாம். திறமையின்மை என்றால் உண்மையாகவே இயலாது. சரிதானே? அவற்ற சர்வீஸ், அவர் எந்த சர்வீஸில் இருக்கிறார்? அவர் மேனேஜ்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறார், அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கிறார், அவர் பிளானிங் சர்வீஸில் இருக்கிறார், அவர் அக்கௌண்டன்ட் சர்வீஸில் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லுவோம் தானே. அவற்ற சர்வீஸ் சரிதானே, அவற்ற ஸ்டேட்டஸ், சீனியாரிட்டி, அவருக்கு அவற்ற வயது, அனுபவம், அவரை வேலை கிடைக்கக்குள்ள என்னென்ன தகமைகள் பார்த்து எடுத்தாங்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அவருக்கு இருக்க வேண்டிய திறமைகள் இல்லாமல் இருந்தால் இதெல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்திற்கும் ஒரு அலுவலக உதவியாளருக்கும் ஒரே ரூலரை வச்சு அடக்கக்கூடாது. அலுவலக உதவியாளர் ஒரு கடிதம் தட்டச்சு செய்ய தெரியாது, அவருக்கு கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண தெரியாது என்றால் அது அவருடைய திறமையின்மை இல்லை. ஆனால் ஒரு முகாமைத்துவ சேவை உத்தியோகத்திற்கு கடிதம் டைப் பண்ண தெரியாது என்றால் அது திறமையின்மை. சரி, அப்ப இது அவருடைய சேவை, பதவி, முதுமுறை, சீனியாரிட்டி, அவருடைய வயது, அனுபவம், ஆட்சேர்ப்புக்கான தகமைகள் போன்றவற்றோடு ஒப்பிடுகிற போது அவர் பெற்றிருக்க வேண்டிய அறிவு, திறன், குணநெறிகள், பண்புகள், மனப்பாங்கு என்பவற்றை கொண்டிராத தன்மை திறமையின்மை என்று சொல்லப்படும். மூன்றாவது கவன ஈனம். சரிதானே? இந்த உங்களுக்கு தெரியும், ஒருவரை நிரந்தர அலுவலராக ஆட்சேர்ப்பு செய்கிற போது அவரை தகுதி காலத்தில் வைக்கிறது. அப்போ நாங்கள் சொல்லுவோம், அவர் விடா முயற்சியோடும் தளராத ஊக்கத்தோடும் நியமன கடிதத்தில் தன் மீது விதிக்கப்பட்ட கடப்பாடுகளினை நிறைவேற்றுவதன் மூலமாகவும் அவர் கற்றறிந்து விளங்கி பரீட்சை ஒன்றில் தன்னை நிரூபிக்க வேண்டிய வினைத்திறமகான் தடைப்பரீட்சைகளில் தன்னுடைய அறிவு, சேவை தொடர்பான புரிதல் என்பவற்றை நிரூபித்தும் தன்னுடைய தகமையை உறுதிப்படுத்தி சேவையில் நிரந்தரமாக்கப்படுவார் என்று சொல்லுவோம் தானே. அப்போ கவனமா செய்யணும், ஊக்கமா செய்யணும், விடாமுயற்சியோடு செய்யணும், அக்கறையோடு செய்யணும், கரிசனையோடு செய்யணும் என்று நிறைய இருக்கு. இது ஒன்றும் இல்லாவிட்டால் அது கவனை. தனக்கு வழங்கப்பட்ட கடமைகளை செய்ய தவறுவது, சுறுசுறுப்பாக செயலாற்ற தவறுவது, அரசாங்க சொத்துக்கள், அரசாங்க நிதி, அரசாங்கத்தின் சிறப்புரிமைகள் வீணாகுவதற்கு அனுமதிப்பது அல்லது யாரேனும் வீணாக்குவதற்கு அனுமதிப்பது, தனக்கு கீழே இருக்கக்கூடிய கீழமைந்த உத்தியோகத்தர், அண்டர் கண்ட்ரோல் ஆபீசர், பணியாட் தொகுதியினை உரிய வகையில கண்காணிக்காமல் இருப்பது, தனக்கு பொறுப்பளிக்கப்பட்ட சொத்துக்களை உரிய வகையில் பேணாமல் இருப்பது, இது எல்லாம் கவனை. நேர்மை இல்லாமை. அடுத்த விடயம் நேர்மை இல்லை. சரிதானே? தனிப்பட்ட லாபம் பெறுகிற நோக்கத்தோட சில வேலைகளை செய்யாமல் விடுகிறது, சிலதை செய்கிறது, சில பேரை பற்றி எழுத வேண்டியது எழுதாமல் விடுறது, அல்லது எழுதக்கூடாததை எழுதுறது, அல்லது கள்ள கையொப்பம் வைக்கிறது, கள்ள சர்டிஃபிகேட் செய்கிறது, ஆவணங்களை மூடி மறைக்கிறது, ஆவணத்தில் இருக்கிற தகவல்களை அளிக்கிறது, ஒருத்தரை பற்றி எழுத வேண்டிய ரிப்போர்ட்டை எழுதாமல் இருக்கிறது, கடமையை துஷ்பிரயோகம் செய்கிறது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள். இதை நாங்கள் சொல்லுகிறது நேர்மை இல்லை, நேர்மை இல்லாமை. சரிதானே? நான்காவது நேர்மை இல்லாமை என்று சொல்லி சொல். ஐந்தாவது முறையற்ற நடத்தை. முறையற்ற நடத்தை என்று சொல்லி சொன்னால் இங்க நாங்கள் சொல்லுகிறது அரசியல்ல ஈடுபடக்கூடாது என்று சொன்னாக்களை அரசியல்ல ஈடுபடுகிறது, அரசியல் உரிமையற்றவர்கள் அரசியல்ல ஈடுபடுகிறது. மற்றது அரசாங்கத்துக்கு எதிராக பேசுகிறது, அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை விமர்சிக்கிறது, இந்த மாதிரியா பகிரங்கமான இடங்கள்ல பண்பில்லாத முறையில் நடந்து கொள்கிறது. இப்போ ஒரு பச்சை போட் போட்ட கடைக்கு முன்னால் நின்று தண்ணி அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறது எல்லாத்தையும் நாங்கள் முறையற்ற நடத்தை என்று சொல்லுவோம். அடுத்தது ஒழுக்கக்கேடு. உரிய நேரத்துக்கு வாரதில்லை, அலுவலகத்தில் தரித்திருக்கிறது இல்லை, அலுவலக நேரத்துக்கு முன்னுக்கே போகிறது, அல்லது அனுமதி இல்லாமல் வெளியில போகிறது, அலுவலகத்தில் வெற்றிலை, புகையிலை, மதுபானம் போன்றவற்றை பயன்படுத்துறது,
பொதுமக்களோடும் சக உத்தியோகத்தர்களோடும் மேலதிகாரிகளோடும் பண்பற்ற விதமாக பேசுவது போன்றவற்றை நாங்கள் ஒழுக்கக்கேடு என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? இது தவிர சில வேளைகளில் ஊக்கமின்மை என்பதாகவும் ஒரு விடயத்தை மேலதிகமாக சொல்லுவது உண்டு. இதற்கு மேலதிகமாக இப்போ நாங்கள் சொன்னது போல வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையின, நேர்மையின்மை, முறையற்ற நடத்தை, ஒழுக்கக்கேடு, ஊக்கமின்மை. ஊக்கமின்மை என்றால் தனக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டாம இருக்கிறது, அல்லது படிக்க வேண்டியதை படிக்காம இருக்கிறது. இந்த மாதிரியாக அதையும் நாங்கள் மேலதிகமான ஒரு விடயமாக சொல்லிக் கொள்ளுகிறது ஊக்கமின்மை என்று சொல்லி அதை நாங்கள் இங்கே ஒரு சரி போட்டு வைப்போம். நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அது இன்னொரு இடத்துல வருகிறது, நான் அப்போது உங்களுக்கு காட்டுறேன். அப்போ மொத்தமாக அரசு அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்களை எவ்வாறு நாங்கள் இனம் பிரிக்கலாம், எவ்வாறு வகைப்படுத்தலாம், எவ்வாறு இனம் பிரிக்கலாம். எத்தனை பாஸ்கெட்டுக்கு போடலாம் என்றால் 7 பாஸ்கெட் வச்சிருக்கேன். வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையின, நேர்மை இல்லை, முறையற்ற நடத்தை, ஒழுக்கக்கேடு. சில வேளைகளில் இதை ஒரு சிறு குறிப்பாக உங்கள்கிட்ட கேட்கலாம், அரசு அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்கள் என்று சொல்லி. அரசு அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்கள் என்பதை நீங்கள் இப்படி 7 விதமாக இனம் பிரிக்கலாம். 7 தொடர்பாகவும் முக்கியமாக அதுக்குரிய ஒரு சின்ன விளக்கம், அதற்குரிய சில உதாரணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ நான் சொல்லி தந்த திறமையின்மை என்று சொல்லி சொன்னால் அது அவரிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகிற கடமை உரிய அளவிலும் உரிய தரத்திலும் காணப்படாமை, அது அவருடைய திறமையின்மை காரணமாகவோ அல்லது கவனையினம் அல்லது வேண்டுமென்றே செய்யாமல் விடும் உதாசீனம் போன்றவற்றின் காரணமாகவோ இது நிகழலாம் என்று சொல்லி எழுதுவது போல ஒரு சிறிய அளவுக்கு ஒரு விளக்கம் எழுதக்கூடிய மாதிரி இந்த பகுதியை கட்டாயம் நீங்கள் படித்து வச்சிருக்க வேணும். எங்களுடைய இந்த செயலமர்வும் இதற்கு மேலாக அந்த முன்னர் பதிவு செய்யப்பட்ட காணொளிகளும் உங்களுக்கு அதை தரும். அந்த புத்தகத்தை வாசிக்கவும் வேணும், காணொளிகளையும் இந்த செயலமர்வில் நாங்கள் பேசுகிற விடயங்களையும் திரும்ப ஒரு தடவை பார்க்கிற போது இந்த 7 விதமான அலுவலர் புரியக்கூடிய குற்ற இனங்கள் அல்லது குற்ற வகைகளையும் நாங்கள் தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த விடயங்களை குற்றங்கள் என்று சொல்லி பட்டியல் படுத்தலாம் என்று சொல்லுகிறார்கள். குற்றங்களாக வகைப்படுத்தலாம். இப்ப உதாரணமாக இங்கு தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட களஞ்சிய பொருட்களை உரிய வகையில பராமரிக்காமை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட களஞ்சிய பொருட்களை உரிய வகையில பராமரிக்காமை என்கிற ஒரு தவறு நிகழ்கிறது. நாங்கள் அந்த தவறை எப்படி சொல்லுகிறோம்? அவருடைய கவன இனம், அவருடைய திறமையின்மை, அவருடைய வினைத்திறமையின்மை என்பவற்றுக்குள்ள எல்லாம் நாங்கள் சேர்க்கலாம். அவருடைய அந்த குற்றத்தை நாங்கள் ஒரு வினைத்திறமையின்மையாக கருதலாம், திறமையின்மையாக கருதலாம், அவருடைய கவன இனமாக கருதலாம், இப்படியெல்லாம் கருதலாம். இப்ப குற்றம் என்ன என்று பார்த்தால் இது குற்றத்தின் வகை. குற்றம் என்ன? களஞ்சிய பொருட்கள் களவாடப்படும் விதமாக களஞ்சிய அறையை திறந்து விட்டுட்டு பூட்டாம போனது. பகல் திறந்தவர் பூட்ட மறந்து போய் விட்ட போயிட்டார், யாரோ களவெடுத்து கொண்டு போயிட்டாங்க. அப்ப வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவன இனம் என்கிற வகைப்பாட்டுக்குள்ள அவருடைய குற்றம் நிகழுது. என்ன குற்றம் நடந்ததுக்கு? போதிய கவனம் செலுத்தாமல் களஞ்சியத்தினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தாமல் கதவை திறந்து விட்டுட்டு வீட்டை போயிட்டார். இதை குற்றம் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிற போது ஒரு பட்டியலில் போட்டு வைத்திருக்கிறார்கள். 16 குற்றங்களாக அரச சொத்துக்கள் அழிவடைய காரணமாக இருந்தார், அல்லது இன்னொருவர் அரச சொத்துக்களை அழிப்பதற்கு இவர் உடந்தையாக இருந்தார் என்று சொல்லி சொல்லுவாங்க. இவ்வாறு 16 வகையாக குற்றங்களை நாங்கள் அட்டவணைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இதில் 2 அட்டவணை இருக்குது. நான் உங்களுக்கு அதை காட்சிப்படுத்தி கதைச்சு கொண்டு போகிறேன். ஒரு அட்டவணையில் 16 குற்றங்கள் போட்டிருக்கிறார்கள். இதில் அந்த முதலாவது அட்டவணை. இது ஒரு அடிப்படையான அறிவு. நாங்கள் இன்னும் ஒழுக்காற்று நடவடிக்கைக்குள்ள அந்த படிமுறைகளுக்குள்ள எல்லாம் போக இல்லை. இப்போ அரசு அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்களை 7 வகையாக இனம் பிரிக்கலாம்.
அல்லது வகுப்பாக்கம் செய்யலாம், கிளாசிஃபிகேஷன் என்று சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு சொல்லுகிறோம் அலுவலர்கள் புரியக்கூடிய குற்றங்கள். நான் எளிமையாக நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிற மாதிரி சொல்லுகிறேன். முதலாவது அரசியல் அமைப்பை மதிக்காமை, அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்படியாமை. அதுதான் ஒரு அலுவலர் புரியக்கூடிய மிகப்பெரிய குற்றம். அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்படியாமை. உதாரணமாக சொன்னால், பதவி சத்தியம் அல்லது உறுதியுரை செய்யாம ஒருவர் பதவியேற்று 1 மாத காலம் முடிவதற்கு முன்பாக அரசியலமைப்பு சட்டத்தின் 4ஆம் 7ஆம் அட்டவணைகளில் காட்டப்பட்ட ஏற்பாடுகளுக்கு அமைவாக சத்தியம் அல்லது உறுதியுரை செய்து ஒப்பமிடுதல் வேண்டும். அது அரசியலமைப்பினுடைய ஏற்பாடு. அதை செய்யாவிட்டால் அது மிகப்பெரிய குற்றம். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் அரசியல் அமைப்புக்கு கீழ்ப்படிவாகாமை என்கிற குற்றமாக அது அமையும். அப்ப முதலாவது அரசியல் அமைப்பை மீறுகிறது. இரண்டாவது, அரசுக்கு எதிராக செயற்படுவது அல்லது வேறு யாரும் செயற்படுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறது. குடியரசுக்கு எதிராக செயற்படுவது சரிதானே. இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அவமானப்படும் வகையில செயற்படுவது. நான் இதுக்கு அடிக்கடி உதாரணம் சொல்லுகிறது, எங்களை இலங்கை குடியரசின் பிரதிநிதியாக மாலதீவுக்கு கூட்டிக் கொண்டு போறாங்க ஒரு நிகழ்ச்சிக்கு, விருந்தினராக போகிறோம். அங்கே நிகழ்ச்சியில நிறைகுடத்துக்கு வச்ச வாழைப்பழத்தை நாங்கள் நிகழ்ச்சியில இருந்தோண்டே அதை எடுத்து சாப்பிட்டுட்டோம் என்றால் குடியரசு அவமானப்படும். சும்மா உதாரணத்துக்கு சொல்லி வைக்கிறது. அப்படி இருக்கிறோம் தானே நாங்கள். எங்கேயாவது நிகழ்ச்சிக்கு போனால் கெஸ்டாக கூப்பிட்டாங்கன்னா அந்த நிறைகுடத்துக்கு வச்ச வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்றது, இந்த மாதிரியாக இது குடியரசு அவமானப்படுகிற விதமாக செயற்படுது. மூன்றாவது, குடியரசோட சண்டை செய்வது. முதலாவது அரசியல் அமைப்புக்கு மதிப்பு கொடுக்கையில, ரெண்டாவது குடியரசுக்கு அவமானத்தை உண்டாக்கினது, மூன்றாவது குடியரசோடு சண்டை செய்கிறது. அரசுக்கு எதிராக பயங்கரவாத குற்றவியல் செயல்களை செய்கிறது. நாலாவது, லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றங்கள். லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றங்கள். ஐந்தாவது, கடமை நேரத்தில் அல்லது கடமை நேரம் அல்லாத போதும் சரி, அரசாங்க கட்டட கொண்டுல அரசாங்க அலுவலகத்துக்குள்ள குடிபோதையில இருக்கிறது. அரசாங்க அலுவலகத்தில் குடிபோதையில இருக்கிறது. சரியா. ஆறாவது, நச்சு போதை பொருளை பயன்படுத்துறது. கடையில வாங்கி குடித்தால் 5, காய்ச்சி குடித்தால் 6. நச்சு போதை பொருள் என்ன என்றால் இந்த பவுடர்கள், கல்லுகள், கட்டைகள், காய்ச்சி குடிக்கிறதுகள் எல்லாம் வரும். பச்சை போட் போட்ட கடையில வாங்கி குடித்தால் அது குடிபோதையில இருந்தது. ஆறாவது, நச்சு போதை பொருள். இந்த ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேணும் என்றெல்லாம் பிறகு நாங்கள் கதைப்போம். இப்ப கதைச்சால் விளங்காம போயிடும். ஏழாவது, அரச நிதியை தவறாக பயன்படுத்துவது. அரசாங்க பணத்தை தவறாக பயன்படுத்துவது. அரசாங்க நிதியை வைத்திருப்பவர் எப்படி பயன்படுத்த வேணும் என்கிற ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிறார்கள். அது அழகாக கதைப்பு சரிதானே. அரச நிதியை வைத்திருப்பவர் எவ்வாறு அரச நிதியை கையாள வேணும், அல்லது அரச நிதிக்கு பொறுப்பாக இருப்பவர், அதனோடு தொடர்புடையவர் எப்படி செயற்பட வேணும் என்று. அப்படி செயற்படாவிட்டால் அது ஏழாவது. அரசாங்கத்தினுடைய வளங்களை, அங்க நிதியை என்றிருப்பது வளங்கள் சரிதானே. அரசாங்கத்தினுடைய வளங்கள் வீணாகிற மாதிரி. அரசாங்க காசு எடுத்து சொந்த தேவையை பாவிச்சா 7க்குள்ள வரும். அரசாங்க வாகனத்தை குடும்ப தேவைக்கு அனுமதி இல்லாமல் பயன்படுத்தினால் 8வதுக்குள்ள வரும். 9வது, அரசாங்கத்தினுடைய சிறப்புரிமைகளுக்கு கேடு செய்து. அரசாங்கத்துக்கு கிடைக்க வேண்டிய அரசிறையை கிடைக்காம செய்கிறது. இப்ப நாங்கள் 40 மில்லியனை காணியை வாங்கி போட்டு 15 மில்லியன் என்று சொல்லி எழுதுகிறோம். 40 மில்லியனுக்கு காணியை வாங்கி போட்டு 15 மில்லியன் என்று சொல்லி பெறுமதியை போட்டு எழுதுவோமாக இருந்தால் அது அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அரசிறையை அல்லது அரசினுடைய சிறப்புரிமையை, அரச வருமானத்தை இல்லாமல் செய்த குற்றத்துக்குள்ள போகும் சரிதாங்க. அப்ப இது 9வது. அரசாங்கத்தின் உரிமைகளுக்கு கேடு விளைகிற விதமாக நடந்து கொள்வது என்கிறது 9வது விடை. அடுத்தது 10வது, அரசாங்க சேவை அவமானப்படும் வகையில செயல்படுவது. அரசாங்க சேவைக்கு அவமானம், எந்த குற்றச்சாட்டையும் இதுக்குள்ள போடலாம். ஒரு அரசாங்க உத்தியோகத்தர் எங்கேயோ ஒரு பொது இடத்துல முறையாக நடந்து கொள்ளாமல் முறையற்ற விதமாக நடந்து கொண்டார், ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டார், சரியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த இல்லை, பொதுமக்களோடு சரியான பொதுசன தொடர்பை பேணவில்லை, இந்த மாதிரியாக வரக்கூடிய எந்த குறையாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யலாம், 10வதுக்குள்ள போடலாம். அரசு சேவை அவமானப்படும் வகையில செயற்படுதல் என்கிற 10வது குற்றம்.
11 அனுமதி இல்லாமல் தகவல் வழங்குறது. 11வது அனுமதி இல்லாமல் அரசுக்கு பாதிப்பு ஏற்படும் விதமாக தகவல் வழங்குறது. சரிதான். அனுமதிக்கப்படாத அலுவலர் அனுமதிக்கப்படாத தரப்புக்கு தகவலை வழங்குறது. சில வேளையில அலுவலர் அனுமதிக்கப்பட்டவராகவும் தரப்பு அனுமதிக்கப்படாமலும் இருக்கலாம். சில வேளை தரப்பு அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், வழங்குறவர் அனுமதி பெறாதவராக இருக்கு. சொல்ற விளங்குதா? தகவல் பெறுபவர் வழங்குபவர் அனுமதிக்கப்பட்டவர் அல்லது அதிகாரம் அளிக்கப்பட்டவர் அனுமதிக்கப்பட்ட தரப்புக்கு கொடுக்கும். அதிகாரம் அளிக்கப்பட்டவர் வந்துட்டு அனுமதிக்கப்படாத ஆக்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதே போல அனுமதிக்கப்பட்டவர்கள் தானே என்று சொல்லி போட்டு அதிகாரம் இல்லாதவர் தகவல் கொடுக்கக்கூடாது. நாங்கள் இதெல்லாம் அழகா பார்ப்போம். ஒவ்வொரு விடயமாக தனித்தனியாக அதை பகுப்பாய்வு செய்து படிப்போம். 11வது முறையற்ற விதமாக தகவல். சரி. 12வது ஆவணங்கள்ல மாற்றம் செய்தல், புனைதல், மாற்றம் செய்தல், மோசடியாக ஆவணங்களை செய்கிறது, இருக்கிற ஆவணங்களை அழிக்கிறது, சேதமாக்குறது, அதுல இல்லாத தகவலை சேர்க்கிறது, இருக்கிற தகவலை இல்லாம பண்றது, இப்படி பொய்யான சர்டிபிகேட் செய்கிறது எல்லாம். 13 அரசு அலுவலர் ஒருவரை கடமை செய்ய விடாம தடுக்கிறது. இது வெளியாக்கல் என்றால் நீதிமன்ற நடவடிக்கை. அரசாங்க அலுவலர்கள், இப்போ உதாரணத்துக்கு போலீஸார் உங்களுடைய நண்பர் ஒருவரை மறைச்சு வச்சு அவருடைய லைசன்ஸை வாங்கி வச்சுக்கொண்டு ஏதோ நிர்பந்தப்படுத்துகிறார்கள். நீங்கள் போய் போலீஸார் உங்களுக்கு செல்வாக்கானவர்கள் என்று கருதி கொண்டு கொடுத்து விடுங்க, பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிறீங்க. இப்போது அரசு அலுவலர் ஒருவரின் கடமைக்கு தடை ஏற்படும் வகையில் நடந்து கொண்டமை சரியா? அல்லது அரசு அலுவலர் ஒருவரை அவமதிக்கிறது, துன்புறுத்துறது, எச்சரிக்கை செய்கிறது, சரியா? நான் யாருன்னு தெரியுமா, எங்கட ஒழுங்கால வா பாப்பம் என்று விதான யாரை விரட்டுறது எல்லாம் இருக்குல்ல. 14 சிரேஷ்ட உத்தியோகத்தருடைய கட்டளையை மறுக்கிறது. உதாரணத்துக்கு கடிதத்தில் செய்யப்படுற அந்த மினிட்ஸ் என்று சொல்லுவீங்க, என்டோஸ் பண்றது, அது கூட ஒரு சிரேஷ்ட அலுவலருடைய கட்டளை தான். கடிதத்தில் பொருத்தமான நடவடிக்கை எடுக்க சொல்லி எழுதி நீங்கள் 7 நாளைக்குள்ள பதில் அனுப்பாம விட்டால் அது சிரேஷ்ட அலுவலருடைய கட்டளையை மதிக்க தவறியது என்கிற குற்றத்துக்குள்ள வேறு. 15வது கோட்ல இருக்கன்னு தெரியாது, எஃப்ஆர்ல இருக்கன்னு தெரியாது, பிஎஸ்சி ரெகுலேஷன்ல இருக்கன்னு தெரியாது, கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கன்னு தெரியாது, வர்த்தமானி அறிவித்தல்ல வந்தது தெரியாது, இப்படி ஒரு சர்க்குலர் இருக்கிறது தெரியாது என்று சொன்னால் 1ஆம் அட்டவணையின் கீழ் நடவடிக்கை எடுக்கலாம். படிக்கையில் 15 படிக்கையில். 16 மேலே இருக்கிற 15ல எதையாவது செய்தது அல்லது வேறு யாராவது செய்ய இடமளித்தது என்கிற 16 குற்றங்களுக்குள்ள நாங்கள் கொண்டு வந்து போடலாம் அந்த 7 விதமான அலுவலர் புரியக்கூடிய தவறுகள் குற்றங்களையும் 16 குற்றங்களாக வகைப்படுத்தலாம். இலகுவாக விளங்கக்கூடியதாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். 1 அரசியலமைப்புக்கு கீழ்ப்படியாமை, 2 குடியரசுக்கு அவமானம் ஏற்படுத்துவது, 3 குடியரசுக்கு எதிராக செயற்படுவது, 4 லஞ்ச மூழல், 5 குடிபோத, 6 நச்சு போதைப் பொருள், 7 அரச நிதியை துஷ்பிரயோகம் செய்தல், 8 அரச வளங்கள் துஷ்பிரயோகம், 9 அரசின் சிறப்புரிமைகளுக்கு பாதிப்பு, 10 அரசு சேவையை அவமானப்படுத்துதல், 11 முறையற்ற தகவல் பரிமாற்றம், 12 ஆவணங்கள் தொடர்பான மோசடிகள், 13 அரசாங்க அலுவலருக்கு தடை ஏற்படுத்துவது, 14 சிரேஷ்ட அதிகாரியை மதிக்கல, 15 படிக்க வேண்டியதை படிக்கல, 16 மேலே இருக்கிற 15ல ஒன்றையோ பலவற்றையோ செய்தது அல்லது மற்றவர்கள் செய்வதற்கு இடம் அளித்தது என்கிற 16 குற்றங்கள் இருக்கு. சரி, இப்படி சொல்லப்பட்ட இந்த 16 வகையான குற்றங்கள், இப்படி சொல்லப்பட்ட 16 வகையான குற்றங்களில் ஏதோ ஒன்றை, ஏதேனும் ஒரு குற்றத்தை ஒரு அலுவலர் புரிந்தார், ஏதேனும் ஒரு குற்றத்தினை ஒரு அலுவலர் புரிந்தார் என்று சந்தேகம் தோன்றும் போது, தகவல் கிடைக்கும் போது அல்லது தெரிய வரும் போது அந்த அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரியை நாங்கள் ஒழுக்காற்று அதிகாரி என்று அழைக்க. சரிதானே? அரசாங்க அலுவலர்களுடைய
5 விதமான விடயங்களின் மீதும் நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகியவற்றை செய்வதற்கான தத்துவங்கள் அரசியலமைப்பினால குறித்த தரப்புகளுக்கு வழங்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு தெரியும். திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற விடயங்கள் அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டிருக்குது. சரியா? அமைச்சரவைக்கு உரித்தாக்கப்பட்டு இருக்குது. திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் போன்ற அதிகாரங்கள் அமைச்சரவைக்கு உரியது. திணைக்கள தலைவர்கள் தவிர ஏனைய பகிரங்க அலுவலர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான தத்துவங்கள் அரசியலமைப்பினுடைய 55(3) பிரிவினால் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு உரித்தாக்கப்பட்டிருக்கு. பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை 3 பேர் கொண்ட ஒரு குழுவிடம் கையளிக்கிறார். சில வகுதி உத்தியோகத்தர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் என்பவற்றை பிரயோகிப்பதற்காக இன்னொரு குழுவை அமைத்து அந்த குழுவிடம் கையளிக்கலாம். அவ்வாறு 2 குழுக்கள் இருப்பதாக நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லித்தந்தோம். ஒன்று கல்வி சேவை குழு, 2வது சுகாதார சேவை குழு, எஜுகேஷன் சர்வீஸ் கமிட்டி, ஹெல்த் சர்வீஸ் கமிட்டி என்கிற 2 இருக்குது. 4வது பொதுச்சேவை ஆணைக்குழு தனக்குரிய தத்துவங்களை அரசியலமைப்பின் 57ஆம் உறுப்புரையின் ஏற்பாடுகளுக்கு அமைவாக அரசாங்க அலுவலர்களிடம் கையளிக்கலாம். நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் ஆகிய தத்துவங்களை கையளிக்கலாம். அவர் கையளிக்கக்கூடியவர்களுக்கு உதாரணமாக அமைச்சின் செயலாளர், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், திணைக்கள தலைவர்கள் போன்றோரை குறிப்பிடலாம். இப்ப ஒழுக்காற்று அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடியவர்கள் யார் என்று கேட்கப்பட்டால், ஒழுக்காற்று அதிகாரங்களை பிரயோகிக்கக்கூடிய ஒழுக்காற்று அதிகார பீடங்கள் அமைச்சரவை, பொதுச்சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவம் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற உத்தியோகத்தர்கள். இந்த 3வது 4வது சொல்லைகள் அதுக்கு உதாரணம்னு சொல்லப்படும். முதலாவது அமைச்சரவைக்கு உதாரணம் சொல்ல தேவையில்லை, அமைச்சரவை. 2வது பொதுச்சேவை ஆணைக்குழு. 3வது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு, உதாரணம் கல்வி சேவை குழு, சுகாதார சேவை குழு. இது சொல்லப்படும். 4வது அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற உத்தியோகத்தர்கள், அமைச்சின் செயலாளர்கள், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அமைச்சின் மேலதிக செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் என்று உதாரணம் சொல்லுவோம். சரியா? இதுல இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு மேலதிகமாக சொல்ல வேணும். 1வது அட்டவணையில 16 குற்றங்கள் இருக்குது என்பது தொடர்பாக அழகாக சொல்லி தந்தனர். 16 வகையான குற்றங்கள் இருக்கிறது. 16 குற்றங்கள், வகையானதல்ல, 16 குற்றங்கள். 7 வகையான குற்றங்கள் இருக்கிறது. அந்த 7ஐயும் 16 குற்றங்களாக நாங்கள் அட்டவணைப்படுத்தி வச்சிருக்கிறோம். 1வது அட்டவணை. இதை விட 2வது அட்டவணையும் ஒன்று இருக்குது. உண்மையில ஒரு அரசாங்க அலுவலர் செய்யக்கூடிய எந்த ஒரு குற்றத்தையும் இந்த 16க்குள்ளையும் போட்டுடலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், எதுக்குள்ள போட முடியாவிட்டாலும் 10க்குள்ளையும் 16க்குள்ளையும் போடலாம். அரச சேவை அவமானப்படும் வகையில் செயற்படுதல், 16வது மேலே காட்டப்பட்டுள்ள குற்றங்களை புரிதல் அல்லது புரிவதற்கு உடந்தையாக இருக்கு. இதுக்குள்ள போட முடியாத எந்த குற்றமும் இல்லை. சரியா? இருந்தாலும் 2வது அட்டவணை ஒன்று இருக்குது. இன்னும் பெரிய அட்டவணை. 1வது அட்டவணையில 16 குற்றங்கள் இருக்குது. இந்த 16க்குள்ளையும் வராத, இந்த 16க்குள்ளையும் இல்லாமல், மிக முக்கியமா 1வது அட்டவணையில் காட்டப்பட்ட 16க்குள்ளையும் இல்லாத, அதே நேரம்
அலுவலர் ஒருவருடைய வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையினம், நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு என்கிற ஏதாவது ஒன்றுக்குள்ள வருகிற, மேல சொன்ன 16க்குள்ளேயும் வராத, ஆனால் இந்த பாஸ்கெட்டுக்குள்ள மிச்சமா இருக்குது. இதுக்கு இருந்தெடுத்து நாங்கள் 16க்குள்ளேயும் போட்டு முடிய மிச்சமா இந்த 7 பாஸ்கெட்ல ஏதாவது ஒன்றுக்குள்ள இறுக்கமாக இருந்தா, மிச்சமாக எதுவும் இருந்தால் முதலாவது அட்டவணையின் கீழ் வராததும் அலுவலர் ஒருவருடைய வினைத்திறமையின்மை, திறமையின்மை, கவனையினம், நேர்மையின்மை, தவறான நடத்தை, ஊக்கமின்மை, ஒழுக்கக்கேடு என்பவற்றின் கீழ் வருகின்றவையுமான வேறு குற்றங்கள் 2ஆம் அட்டவணையில் வரும். சரியா? இது இந்த வடிவேலு சொன்ன போல கடல்லையே இல்லையாம் என்ற மாதிரியானது. இதை ஏன் இப்படி ஒரு 2வது அட்டவணையை வைத்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் பேசுவோம். இது ஒரு ஆரம்ப ஒரு பாதை வகுப்பு, அவ்வளவுதான். ஒவ்வொரு விடயம் தொடர்பாகவும் நாங்கள் தனித்தனியாக அழகாக பேசுவோம். இந்த 2வது அட்டவணைக்குள்ள உண்மையிலே இந்த குற்றமும் இல்லை. இப்போ விளங்குதா? முதலாவது அட்டவணை ஒன்று இருக்குது, 2வது அட்டவணை ஒன்று இருக்குது. இதை எளிமையாக இந்த பகுதியை கொஞ்சம் விளங்கப்படுத்தி போடுறேன். என்னென்னா, ஒரு உத்தியோகத்தர் உண்மையில மிகச்சிறந்தவர், மிக நேர்மையாக, அரசாங்கத்துக்கு விசுவாசமாக, பொதுமக்கள் நன்மை கருதி செயற்படுகிறார். இருந்தாலும் அவர் மீது ஒரு குற்றத்தை சாட்டக்கூடியதாக இருக்கிறது, அதை நிரூபிக்கக்கூடியதாக ஆதாரங்களும் இருக்கிறது. இப்போது அவருடைய ஒழுக்காற்று அதிகாரி அவர் மீது கருணை காட்டுவதற்கு ஒரு வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த 2வது அட்டவணையின் கீழ் அவருக்கு ஒரு குற்றச்சாட்டை சுமத்தலாம். இந்த 2வது அட்டவணையின் கீழே குற்றச்சாட்டை சுமத்தினால் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்னென்றால், இதில் வரக்கூடிய அந்த தோஷம் அல்லது அங்கே துடக்கண்டுகளை இப்போ ஊருக்குள்ள ஆசவசம், துடக்கு என்ற மாதிரி இந்த குற்றச்சாட்டினாலே அவர் குற்றவாளியாக காணப்பட்டால், குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால், அதனால் வரக்கூடிய அந்த தோஷம் 3 வருஷத்துல போயிட்டு, அதுக்கு பிறகு அவரை அரசாங்க சேவையில் ஒரு விசாரணை கமிட்டியிலையோ என்னத்திலேயோ போடலாம். ஆனால் முதலாவது ஷெடியூல் இருக்கு தானே, முதலாவது அட்டவணையில் இருக்கக்கூடிய 16 குற்றங்களில் எந்த ஒரு குற்றமாவது சுமத்தப்பட்டு ஒருவர் அதற்கு குற்றவாளியாக காணப்படுவாராக இருந்தால் அவர் தன்னுடைய ஒட்டுமொத்த சேவை காலத்துல பல கர்மங்களுக்கு தகுதியற்றவராவார். விசாரணை குழு ஒன்றில் அவரை விசாரணையாளராக நியமிக்க முடியாது. சரிதானே? இது தவிர அவருடைய திருப்தியான சேவை காலம், செயலூக்கமுள்ள சேவை காலம் போன்ற பல்வேறு கணிப்பீடுகளில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது தொடர்பாக நாங்கள் நிறைய பேசுவோம், அவசரப்பட வேண்டாம். அப்போ அதனால தான் அப்படி அவருக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது, உண்மையில பாவம் அவர் மீது கருணை காட்டப்பட வேண்டும் என்று கருதப்படுகிற போது 2வது அட்டவணைக்குள்ள போகுது. இப்போ நாங்கள் இவ்வளவு விடயங்களை கதைச்சிருக்கிறோம். கதைத்த விடயங்கள் எங்களுக்கு புரிந்திருக்கிறதா என்பதை பற்றி ஒரு தடவை பேசிட்டு அதை தொடர்ந்து மிகுதி விடயத்துக்குள்ள போவோம். அந்த சாமரை சொல்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த ஒழுக்காற்று அதிகாரிகள் யார் என்பது தொடர்பாக பார்த்தோம். ஒழுக்காற்று அதிகாரி என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் உண்டு. சரிதானே? ஒழுக்காற்று அதிகாரி என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி அதை சொல்லித் தருகிறேன். அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை 10/2017 இது திருத்தப்பட்டிருக்குது. 1.1.1.1.2 என்பவை திருத்தப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு விளங்குற மாதிரி அதை முதல் சொல்லுகிறேன், அதுக்கப்புறம் நீங்க சுற்றறிக்கையை பார்க்கலாம். அரசாங்க அலுவலர் ஒருவரை, எவரேனும் ஒரு அரசாங்க அலுவலர் ஒருவரை பதவி நீக்கம் செய்வதற்கு அல்லது ஒரு அரசாங்க அலுவலர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்வதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட தகுந்த அதிகாரி ஒழுக்காற்று அதிகாரி எனப்படுவார். இன்னும் தெளிவாக சொன்னால், எவரேனும் ஒரு அரசாங்க அலுவலரை பதவி நீக்கம் செய்வதற்கு அல்லது அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தத்துவங்கள் கொண்ட அதிகாரி ஒழுக்காற்று அதிகாரி என்று அழைக்கப்படுகிறார். அந்த பதவி எவரேனும் ஒருவரால் பதில் கடமை அடிப்படையில் அல்லது கடமைகளை கவனித்தல் என்கிற அடிப்படையில் வகிக்கப்பட்டாலும்
அவர்தான் ஒழுக்காற்று அதிகாரி. சொல்ற விளங்குதா? இப்ப அரசாங்க அதிபர் ஒழுக்காற்று அதிகாரி ரெண்டு இருக்கு. மாவட்ட செயலகத்தில் பணியாற்றுகிற பதவி நிலை தரம் அல்லாத அலுவலர்களுக்கு ஒழுக்காற்று அதிகாரி அரசாங்க அதிபர் ரெண்டு இருக்கு. அரசாங்க அதிபர் பதவியை ஒருவர் பதில் அரசாங்க அதிபராக கடமை வகித்தாலும் அல்லது கடமையை கவனித்தல் என்கிற நிலைமையில சிங்களத்தில் ஆவரண கிரீம என்று சொல்வார்கள். பதில் கடமை என்பதை வடபலன என்று சொல்வார். அப்போ அவர் பதில் கடமை ஆற்றினால் என்ன அல்லது கடமையை கவனித்தால் என்ன, அப்போதும் அவர் ஒழுக்காற்று அதிகாரி தான். இது முதலாவது விளக்கம். சரி, அப்போ ஒழுக்காற்று அதிகாரி என்பது எவரேனும் ஒரு அலுவலரை பதவி நீக்கம் செய்வதற்கு அல்லது அலுவலர் தொடர்பில் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தத்துவங்கள் பெற்ற அதிகாரி என பொருள்படும். அந்த பதவியினை வகிப்பவர் நிரந்தரமாக அல்லாமல் பதில் கடமை அடிப்படையில் அல்லது கடமைகளை கவனித்தல் அடிப்படையில் பணிபுரிந்தாலும் அவர் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். சரியா? இரண்டாவது, அலுவலர் ஒருவர் தொடர்பில் அலுவலர் பதில் கடமை புரிந்தாலும் அல்லது கடமையை கவனித்தல் அடிப்படையில் பணிபுரிந்தாலும் அந்த அலுவலருக்கு, இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பிரதேச செயலர் நிரந்தரமானவர். பிரதேச செயலர் டிரான்ஸ்ஃபர்ல போயிட்டார். இப்போ ஆக்டிங் பார்க்குறாங்க ஏடிஎஸ், உதவி பிரதேச செயலர் ஆக்டிங் பார்க்குறாங்க. அல்லது கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு, புதிய பிரதேச செயலர் கடமையை பொறுப்பேற்கும் வரை அவர் கடமையை கவனிக்கவில்லை. இப்படி இருந்தால், இப்படி இருக்கிற போது அவர் தவறு செய்துட்டார். இப்ப அவருக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரி என்றால், நிரந்தரமாக பிரதேச செயலராக ஒருவர் இருந்தால் யார் ஒழுக்காற்று அதிகாரியோ அவர்தான் பதில் கடமை ஆற்றுபவர் அல்லது கடமையை கவனிப்பவருக்கும் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். இது இரண்டாவது விளக்கம். பதில் கடமை நியமனம் ஒன்றை வகிப்பவர் அல்லது கடமைகளை கவனித்தல் அடிப்படையில் நியமனம் ஒன்றை வகிப்பவர் தொடர்பில் அந்த பதவியை அவர் நிரந்தரமாக வகித்திருந்தால் யார் ஒழுக்காற்று அதிகாரியோ அவர்தான் இந்த சந்தர்ப்பத்திலும் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். இப்ப விளங்குதா? ஒழுக்காற்று அதிகாரி என்பதற்கான வரைவிலக்கணம் ரெண்டு விதமாக சொல்கிறோம். ஒன்று, ஒழுக்காற்று அதிகாரி என்பவர் ஒரு அலுவலரை பதவி நீக்கம் செய்வதற்கு அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்பதற்கு தத்துவங்கள் கையளிக்க பெற்றவர். இது முடிஞ்சு. இரண்டாவது என்ன சொல்லுகிறான்? அவர், அதாவது ஒழுக்காற்று அதிகாரி ஆக்டிங் பார்க்கிறார் அல்லது கவர் அப் டியூட்டி பார்க்கிறார் என்றாலும் பெர்மனண்டா இருக்கிறவர் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பது போல இவரும் ஒழுக்காற்று அதிகாரி தான். இரண்டாவது, குற்றஞ்சாட்டப்படுகிற அலுவலர், ஒழுக்காற்று நடவடிக்கை யார் மீது எடுக்கப்படுகிறதோ அந்த அலுவலர் ஒரு போஸ்டை ஆக்டிங் பார்க்கிறார் அல்லது கவர் அப் டியூட்டி பார்க்கிறார். இப்ப அவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறதாக இருந்தால் யார் அவருக்கு ஒழுக்காற்று அதிகாரி? அந்த போஸ்ட்ல பெர்மனண்டா ஒரு ஆள் இருந்தால் யார் ஒழுக்காற்று அதிகாரியோ அவர் தான் இப்போது இவருக்கும் ஒழுக்காற்று அதிகாரி. இவ்வளவுதான் ஒழுக்காற்று அதிகாரிக்கான விளக்கம். சரி, அப்ப இவ்வளவு விடயமும் நாங்கள் பார்த்துட்டோம். முதலாவது என்ன பார்த்து, நாங்கள் அரசு அலுவலர்கள் புரியக்கூடிய 7 வகையான குற்றங்கள், அதுக்குரிய விளக்கம். இது கவனமா படிக்கணும். பரீட்சை எழுத போறது நான் இல்லை, நீங்கள் தான். நான் இப்படி படிக்கலாம் என்று சொல்லித்தரலாம். சிறு குழந்தைகள் இல்லை. நீங்கள் புத்தகத்துல இருக்கு, புத்தகம் ஏற்கனவே பதிவிட்டிருக்கு. அரசு அலுவலர்களால் புரியக்கூடிய குற்றங்களை 7 வகையாக இனம் பிரிக்கலாம் என்று பார்த்தோம். இரண்டாவது, அரசு அலுவலர்களின் குற்றங்கள் 2 அட்டவணைகளுக்குள்ள பூர்த்தி செய்யப்பட்டிருக்கு. 2 அட்டவணைகளுக்குள்ள அதை முழுமையாக கொண்டே அடக்கிட்டேன், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். முதலாவது அட்டவணையில் 16 குற்றங்கள் இருக்கிறது. இரண்டாவது அட்டவணையில இந்த 16 அல்லாத வினைத்திறமையின்மை, திறமையின்மை, ஊக்கமின்மை, நேர்மையின்மை, கவனையினம், ஒழுக்கமின்மை, முறையற்ற நடத்தை என்கிற 7 வகையான குற்றங்களுக்குள்ள வருகிற இந்த 16க்குள்ள வராத மிகுதி எல்லாம் 2ஆம் அட்டவணைக்குள்ள வரும் என்று பார்த்துட்டேன். மூன்றாவது,
ஒழுக்காற்று தத்துவங்களை பிரயோகிக்கக்கூடிய அதிகார பீடங்கள் யார் என்று பார்த்து வச்சிருக்கிறோம். 4 அதிகார பீடங்கள் இருக்குது. அமைச்சரவை, பொதுச்சேவை ஆணைக்குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற ஒரு குழு, பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பெற்ற அலுவலர்கள் என்கிற 4 பீடங்கள், 4 அதிகார பீடங்கள் ஒழுக்காற்று தத்துவங்கள் கொண்டவை. சரி, இப்போ எந்த அலுவலருக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரி என்பதை புரிந்து கொள்ள போகும். யாருக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரி என்பது தெரிஞ்சால்தான் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கலாம். சரியா? இது எப்படி தீர்மானிக்கிறது என்றால், சில வேளையில செய்த குற்றம் 1ஆம் அட்டவணைக்குள்ள வந்தால் அதுக்கு ஒழுக்காற்று அதிகாரி ஒரு ஆளாக இருப்பார். 2ஆம் அட்டவணைக்கு வந்தால் சில வேளை ஒழுக்காற்று அதிகாரி வேறு ஒரு ஆளாக இருப்பார். கடும் குற்றம் செய்தால் பிரின்சிபல்கிட்ட போகிறது, சின்ன குற்றம் செய்தால் வகுப்பாசிரியரை தண்டிப்பார் என்பது போல. பெரிய குற்றம் செய்தால் பிரின்சிபல்கிட்ட அனுப்பி விட்டுவார். சில நேரம் படிச்சு போங்க வாங்க பிரின்சிபல்கிட்ட ஆஃபீஸுக்கு. அவர் கேட்டு கேள்வி இல்லை, போனவனே அட்டிதான் முந்தி. இப்போ அடிக்கிறது இல்லை தானே முந்தி. நாங்கள் பிரின்சிபல் ரூமுக்கு போகிறோன்னா சரி அட்டிதான். அவர் 2 அடி வச்சிருப்பார். அந்த நாங்கள் கிளாஸ் டீச்சர்கிட்ட பேர் சொல்லி அவங்க அனுப்பி விட்டவங்க வேண்டாம், எல்லாரையும் வரிசையாக விட்டு ஏன் என்னத்துக்கு கண்டலாம் இல்லை, அவங்க அனுப்பிடா அடிதான் அதை. சரியா? அப்போ அது மாதிரி தான் இங்கே 1ஆம் அட்டவணையில் குற்றம் செய்தால் பிரின்சிபல்கிட்ட போக வேண்டியிருக்கும். சில 2ஆம் அட்டவணையில் குற்றம் செய்தால் கிளாஸ் டீச்சரே கையை நட்டுங்கன்னு சொல்லி அடிக்கலாம். அப்போ பார்ப்போம். இந்த உத்தியோகத்தர்களை நான் ஒரு 4 வகையாக உங்களுக்கு பிரிக்கிறேன். சரிதானே? டொப்பில் இருந்து வருவோம். ஒன்று திணைக்கள தலைவர்கள். முதலாவது திணைக்கள தலைவர். திணைக்கள தலைவர்கள் குற்றம் செய்கிற போது அந்த குற்றம் 1ஆம் அட்டவணைக்குள்ள வருது. இப்போது ஒழுக்காற்று அதிகாரி, அமைச்சரவை. 2ஆம் அட்டவணைக்குள்ள வருது. இப்போ ஒழுக்காற்று அதிகாரி, அமைச்சரவை தான். சரியா? 1ஆம் அட்டவணைக்குள்ள வந்தாலும் அமைச்சரவை தான். திணைக்கள தலைவர்களில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வேறு யாருக்கு அதிகாரம் இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 55வது பிரிவில் ஏற்பாடு செய்யப்பட்டபடி திணைக்கள தலைவர்களுடைய நியமனம், பதவி உயர்வு, இடமாற்றம், ஒழுக்காற்று கட்டுப்பாடு, பதவி நீக்கம் தொடர்பான தத்துவங்கள் அமைச்சரவைக்கு குறித்தாக்கப்பட்டிருக்குது. 1ஆம் அட்டவணையாக இருந்தாலும் 2ஆம் அட்டவணையாக இருந்தாலும் நீங்கள் ஒரு சார்ட் போடுறதாக இருந்தால் 1வது அலுவலர் வகை, 2வது குற்றங்களின் வகை, 3வது ஒழுக்காற்று அதிகாரி என்று நிரல்படுத்தி வச்சிருப்போம். 1வது அலுவலர் வகுதி என்ன, எந்த கேட்டகரி ஆபீசர்ஸ். 2வது குற்றத்தின் வகை, 1ஆம் அட்டவணை, 2ஆம் அட்டவணை, இப்படித்தான் குற்றத்தை வகைப்படுத்தும். அடுத்தது ஒழுக்காற்று அதிகாரி யார். உத்தியோகத்தர் வகுதிகளில் 1வது திணைக்கள தலைவர்கள், குற்றத்தின் வகை 1ஆம் அட்டவணை, ஒழுக்காற்று அதிகாரி அமைச்சரவை. திணைக்கள தலைவர்கள் என்கிற உத்தியோகத்தர்கள் குற்றத்தின் வகுதி 2ஆம் அட்டவணைக்குள்ள வருகிறது. அப்போதும் ஒழுக்காற்று அதிகாரி அமைச்சரவை தான். சரியா? இப்ப 2வது வகை உத்தியோகத்தர்களை பெரிய கதைக்கு போறேன். நிறைவேற்று தர அலுவலர்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ். நிறைவேற்று தர அலுவலர்கள் ஓலைலன் சர்வீஸ்ல இருக்கிறார்கள். சரியா? 1ஆம் அட்டவணை குற்றம் 1ஆம் அட்டவணை சொன்ன 16க்குள்ளேயும் வருது. ஒழுக்காற்று அதிகாரி யார் என்றால் பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு. அவ்வளவுதானே, குழுதான் இங்கே இருக்கும். நிறைவேற்று தர அலுவலர்கள், உத்தியோகத்தர் பகுதிக்குள்ள இருக்கின்ற நிறைவேற்று தர அலுவலர்கள், குற்றத்தின் வகை 1ஆம் அட்டவணை. இப்போ ஒழுக்காற்று அதிகாரி யாரு? பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழு.
சரி, இப்போ இந்த நிறைவேற்றுத்தர அலுவலர்களுடைய குற்ற பகுதியை 2வது பகுதியை பார்ப்போம். 2ஆம் அட்டவணை. 2ஆம் அட்டவணை 2ஆம் அட்டவணையின் கீழ் ஒரு குற்றம் ஒன்றை நிறைவேற்றுத்தர அலுவலர்கள் புரிந்திருந்தால் அப்போது ஒழுக்காற்று அதிகாரி பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு அரச அலுவலர். பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு அரச அலுவலர். இதுக்குள்ளதான் அமைச்சின் செயலாளர், இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகம், அரசு அமைச்சின் மேலதிக செயலாளர், திணைக்கள தலைவர், இந்த கேட்டகரி எல்லாம் வருகிறது. எப்ப 2ஆம் அட்டவணையின் கீழே ஒரு குற்றச்சாட்டு வருகிற போதுதான் இவை நடவடிக்கை எடுக்கலாம். 1ஆம் அட்டவணை என்றால் அது பொதுச்சேவை ஆணைக்குழு அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்கப்பட்ட ஒரு குழு தான் நடவடிக்கை எடுக்கலாம். 3வது கேட்டகரி பதவி நிலை அலுவலர்கள், ஸ்டாஃப் ஆபீசர்ஸ். இவர்கள் சில வேளை நிறைவேற்றுத்தர அலுவலர்களாக இல்லாமல் இருக்கலாம். உதாரணத்துக்கு MN7 லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாக உத்தியோகத்தர்கள், அவர்கள் பதவி நிலை அலுவலர்கள். அதுபோல பட்டதாரிகளில் ஒரு போட்டி பரீட்சை மூலமாக தெரிவு செய்யப்படுபவர்கள். போட்டி பரீட்சை இல்லாமல் இன்டர்வியூ பண்ணி வருகிறார்கள் வராயினும் போட்டி பரீட்சை ஒன்றின் மூலமாக, அது நேர்முக பரீட்சை, செய்முறை பரீட்சை, எழுத்து பரீட்சை போன்றவற்றுக்குள்ள வரக்கூடிய ஆக்கள், அவர்களையும் நாங்கள் பதவி நிலை அலுவலர்கள் என்று சொல்ல வேணும். சரிதானே? சொல்ல வேணும் இல்லை, சொல்றது அது சும்மா பேருக்கு சொல்றீங்களா, அவர்கள் பதவி நிலை அலுவலர்கள். ஆபீஸ் பேஸ்டோ ஃபீல்ட் ஆபீசர்ஸ் என்று அவர்களை சொல்லுகிறது. சரி, அந்த கேட்டகரி எல்லாம் பிறகு சொல்றேன் நான். பதவி நிலை அலுவலர்கள் இவர்களுடைய நிலைமை எப்படி என்றால் நிறைவேற்றுத்தர அலுவலர்களுக்கு எவ்வாறோ அவ்வாறே இருக்கு. நிறைவேற்றுத்தர அலுவலர்களுக்கு எவ்வாறோ அவ்வாறே இருக்கும். எப்படி? 1ஆம் அட்டவணையின் கீழான குற்றமாக இருந்தால் 1ஆம் அட்டவணையின் கீழான குற்றம் ஒன்று எனில் பொதுச்சேவை ஆணைக்குழுவின் அதிகாரத்தின் கீழே வரும், அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு குழுவின் கீழ் வரும். 2ஆம் அட்டவணையாக இருந்தால் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற ஒரு அலுவலரின் கீழ் வரும். இப்ப நிறைவேற்றுத்தர அலுவலர்கள் மற்றும் பதவி நிலை அலுவலர்களுக்கு 1ஆம் அட்டவணையாக இருந்தால் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அல்லது ஒரு கமிட்டி, 2ஆம் அட்டவணையாக இருந்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட உத்தியோகத்தர்கள், அமைச்சு செயலாளர்கள் போன்றவர்கள். சரிதானே? பதவி நிலை அலுவலர் அல்லாத அலுவலர்களுக்கு, பதவி நிலை அலுவலர்கள் அல்லாத அலுவலர்களுக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரி? 1ஆம் அட்டவணையாக இருந்தாலும் 2ஆம் அட்டவணையாக இருந்தாலும் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அலுவலர்கள், பொதுச்சேவை ஆணைக்குழுவினால தத்துவங்கள் கையளிக்க பெற்ற அலுவலர்கள். இதுக்கு பிறகு தனித்தனி விசேட வர்த்தமானிகள் இருக்கு. உதாரணத்துக்கு சமுர்த்தி அலுவலர்களுக்கு யார் ஒழுக்காற்று அதிகாரி என்றால் அவர்களுடைய ஒழுக்காற்று அதிகாரம் பொதுச்சேவை ஆணைக்குழுவினால் எந்த அலுவலருக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அலுவலர் அவருடைய பணிப்பாளர் நாயகமாக இருப்பார். அவர்களுடைய பணிப்பாளர் நாயகம் ஒழுக்காற்று அதிகாரியாக இருப்பார். இப்படி ஒவ்வொருவருக்கும் அதுக்கு தனித்தனியாக வர்த்தமானி இருக்குது. பெரும்பாலும் அவர்களுடைய நியமன அதிகாரியாகத்தான் ஒழுக்காற்று அதிகாரியும் இருக்கிறதுக்கு உண்டு. இப்ப விளங்கி கொண்டீங்களா? அரசாங்க அலுவலர்கள் செய்கிற குற்றங்களை 7ஆக இனம் பிரிக்கிறோம், 2 அட்டவணைகளுக்குள்ள போடுகிறோம். அவர்களுக்கு ஒழுக்காற்று அதிகார பீடங்கள் 4 இருக்கிறது. இந்த அதிகார பீடங்கள் செயற்படுவது உத்தியோகத்தர் வகுதியையும் எந்த கேட்டகரி ஆபீசர்ஸ் என்பதையும் அவர்கள் எந்த ஷெடியூலுக்கு வருகிற குற்றங்களை புரிகிறார்கள் என்பதையும் அடிப்படையாக கொண்டு யார் செயலாற்ற வேண்டும் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. அப்படி தீர்மானிக்கவும் உங்களுக்கு தெரியும்.
இவ்வளவு விடயங்களிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏதேனும் தெளிவீனம் இருந்தால் நாங்கள் அதை பற்றி பேசுவதற்காக ஆஃப் ரெக்கார்டிங்களை நான் உங்களுக்காக காத்துக்கிறேன். சரி, அப்ப நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்ப கவனிங்க, இதுல ஒன்று இவ் அத்தியாயத்தின் கர்மங்களுக்காக இவ் அத்தியாயத்தின் கர்மங்களுக்காக என்று வருகிற போது 1:1:11 அரச அலுவலர் என்பதற்கான ஒரு வரையறை கொண்டு செய்யப்பட்டிருக்கு. அரச அலுவலர் எனும் பதம், அரச அலுவலர் என்கிற அந்த வார்த்தை தருகிற பொருள் இது வெவ்வேறு இடங்கள்ல இருக்குது. உதாரணத்துக்கு பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகள் இப்போது இருக்கக்கூடியதுல இல்லை, 1589 அரச அலுவலர் என்பது வரையறை செய்யப்பட்டிருந்தது. அது இப்போது பயன்பாட்டில் இல்லை, நீக்கப்பட்டு விட்டது. பொதுச்சேவை ஆணைக்குழுவின் நடைமுறை விதிகளில் அந்த விடயம் போடப்பட்டு பல பரீட்சைகளில் தொடர்ச்சியாக அதை கேள்வியாகவே கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அரச அலுவலர் என்பதனுடைய பொருள் கோடு. இரண்டாவது தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை, கிரிமினல் ப்ரொசீஜர் லோ. சரிதானே? கிரிமினல் ப்ரொசீஜர் லோவில் அரச அலுவலர்கள் என்பவர்கள் யார் என்பதை பற்றி சொல்லி, அரச அலுவலர்கள் என்பவர்கள் யார் என்பதற்கு அங்க ஒரு வரைவிலக்கணம் ஒன்று இருக்கு. மூன்றாவது தாவன விதிக்கோவையின் 1வது தொகுதியிலையும் இருக்குது, பகிரங்க அலுவலர்கள் அல்லது அரச அலுவலர்கள் என்பதற்கான வரைவிலக்கணம். 4வது தாவன விதிக்கோவையின் தொகுதி 2 இப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, அரச அலுவலர் என்பதற்கான வரைவிலக்கணம் இருக்குது. 5வது அரசியலமைப்பு சட்டத்தின் 22வது அத்தியாயம் பொருள் கோடல் என்பதனுடைய ஒரு உபபிரிவில் அரசாங்க அலுவலர்கள் என்பதற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. எங்கள்கிட்ட யாரும் அரசாங்க அலுவலர் என்றால் யார் என்று வரைவிலக்கணம் சொல்லு என்று கேட்டால் நாங்கள் முதல் சொல்லணும் இந்த பர்பஸை சொல்லட்டும். நீ என்ன நோக்கத்துக்காக கேட்கிற என்று சொல்லு. ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக அரசாங்க அலுவலர் என்பவர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் நாங்கள் சொல்ல வேணும், குடியரசின் நிதியிலிருந்து, குடியரசின் கீழ் வேதனத்துடன் பதவி ஒன்றை வகிப்பவர்கள், கீழே இருக்கிறவர்கள் தவிர்த்தவர்கள். குடியரசின் கீழ் வேதனத்துடனான பதவி ஒன்றை வகிக்கும் கீழே சொல்லப்படுகிற இந்த லிஸ்டுக்குள்ள வார ஆக்களை தவிர மிச்ச ஆக்கள் இல்லை. ஏன்னா இவைக்கும் குடியரசின் கீழ் வேதனம் வழங்கப்படுகிற ஒரு பதவியில தான் இவை இருக்குது. சரிதானே? அப்ப குடியரசின் நிதியத்தில இருந்து அல்லது குடியரசின் கீழ் வேதனம் வழங்கப்படுகின்ற ஒரு பதவி ஒன்றை வகிப்பவராக இருக்க வேண்டும். ஆனால் இவியாக இருக்கக்கூடாது. இவர்கள் இல்லை, இவர்கள் குடியரசின் கீழ் வேதனம் பெறுகின்றவர்கள் தான். ஆனால் இந்த கேட்டகரியாக்கள் அதுக்குள்ள வரமாட்டார்கள். சரியா? யார் என்றால் ஜனாதிபதி, சபாநாயகர், அமைச்சர். அமைச்சர் என்பதுக்குள்ள அமைச்சர், பிரதி அமைச்சர் எல்லாரும் வருகிறோம், கீழே தனியாக சொல்லியிருக்காங்க. ராஜாங்க அமைச்சர் என்ற அமைச்சர், நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர் ஒருவர், அரசாங்க சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர், நீதிமன்ற அலுவலர் ஒருவர், நீதி சேவை ஆணைக்குழுவின் கீழ் பணியாற்றுகிறார், அதாவது நீதித்துறை அலுவலர். ஜட்ஜஸ் எல்லாரும் வருவீங்கம்மா, நீதித்துறை அலுவலர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற பொதுச் செயலாளர், பாராளுமன்ற செயலாளர் நாயகம், அதான் பொதுச் செயலாளர். அதே போல இந்த ஜனாதிபதியின் ஆளுநருக்குள்ள இருக்கக்கூடியவர்கள், ஜனாதிபதியின் பணித்தொகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள், பாராளுமன்ற பணித்தொகுதிக்குள்ள இருக்கிறார்கள், பார்லிமெண்ட் காடர்ன்னு சொல்லுவோம், பாராளுமன்ற பொதுச் செயலாளரின் பணித்தொகுதியை சேர்ந்த உறுப்பினர்கள், அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிறுவனங்கள், நியதி சட்ட சபைகள், கூட்டு தாபனங்கள் ஆகியோருக்கு இந்த ஒழுக்காற்று நோக்கங்களுக்காக இவர்கள் அரசு அலுவலர்கள் இல்லை. சரிதானே? ஜனாதிபதி, சபாநாயகர், அமைச்சர், நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள்,
அரசாங்க சேவை ஆணைக்குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள், நீதிமன்ற அலுவலர்கள், பிரதி அமைச்சர், பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற பொதுச் செயலாளர், ஜனாதிபதியின் பணித்தொகுதியில் பணியாற்றுபவர்கள், பாராளுமன்ற பொதுச் செயலாளரின் பணித்தொகுதியைச் சேர்ந்தவர்கள், அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட நிறுவனங்கள், நியதி சட்ட சபைகள், கூட்டு தாபனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் போன்றவர்கள் இதுக்குள்ள இருக்கு. அது அரசியலமைப்பு சட்டத்தில் பொருள்கோடல் செய்யப்படையக்குள்ள நீங்கள் சொன்ன கணக்காய்வாளர் அதிபதி, தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம், தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் நியமனம் வழங்கப்பட்டவர்கள் போன்ற கட்டக்கதையாக்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கு. ஒழுக்காற்று நடவடிக்கை என்று வருகிற போது அவர்கள் எல்லாம் ஒழுக்காற்று நடவடிக்கைக்கு உட்படுகிறவர்களாகத்தான் இருக்கிறார். இப்போது அவர்களுடைய நியமன அதிகாரியை பார்க்குவோம். நீங்கள் சொன்னது போல அவர்களுடைய நியமனம் பாராளுமன்றத்தினால் வழங்கப்படுமாக இருந்தால் அல்லது ஜனாதிபதியினால் வழங்கப்படுமாக இருந்தால் ஜனாதிபதியின் செயலாளர் அல்லது பாராளுமன்ற செயலாளர் நாயகம் போன்ற வகைக்குள்ள வரும். அவர்களை நாங்கள் இப்போதைக்கு இதுக்குள்ளே எடுத்து பேச வேண்டாம். அது கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸாகவே இருக்கட்டும். சரிதானே? இப்போ இந்த அரசு அலுவலர்கள் என்று வருகிற போது இவர்களை நீங்க பாராளுமன்ற உறுப்பினருக்கு தாபன விதிக்கோவின் 48வது அத்தியாயம் செல்லுமா என்று கேட்டால் செல்லாது. சரிதானே? அது வேறு விதமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பார்த்து கொண்டாச்சே. மற்ற இதில் இருக்க மேலவழி இருக்கிற விடயங்கள் எல்லாம் பதவி நிலையத்தர அலுவலர் என்பது ஆண்டுக்கு 67,320 சம்பளம் என்று சொல்லப்படுறது எல்லாத்தையும் படிக்காதீங்கோ. அது எல்லாம் மாறிக்கிட்டுது. அதுக்கு இதுக்குள்ள அமெண்ட்மெண்ட் வேற இல்லை. அதனால தான் நான் சொன்னேன் 1 தொடக்கம் 12 வரை ஆனதை நீங்கள் படிக்க வேணும். சரியா? இப்போது நான் உங்களோட ஒரு படிமுறைக்குள்ள கொண்டு போக போகிறேன். ஒரு அரசு அலுவலர், இந்த அரசு அலுவலர் என்பதற்கான விளக்கம் உங்களுக்கு தெரியும், இனி நான் சொல்ல மாட்டேன். சரிதானே? இது என்ன நோக்கங்களுக்காக? ஒழுக்காற்று நடவடிக்கை என்கிற நோக்கத்திற்காக அரசு அலுவலர்கள் எவரேனும் ஒரு அரசு அலுவலர் துர்நடத்தை ஒன்றில் அல்லது குற்ற விடயம் ஒன்றில் ஏதேனும் குற்றம் என்று கருதக்கூடிய அரசு அலுவலரால் புரியப்படக்கூடிய குற்றங்கள் என்கிற வகையில் அடக்கக்கூடிய ஏதேனும் ஒரு துர்நடத்தை அல்ல தவறு ஒன்றை புரிந்ததாக தெரிய வரும்போது, சந்தேகம் தோன்றும் போது அல்லது முறைப்பாடு ஒன்று கிடைக்கும் போது அவர் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை ஆரம்பமாகும். சரியா? எவரேனும் ஒரு அலுவலர் துர்நடத்தை அல்லது குற்றச்செயல் ஒன்றை புரிந்ததாக தெரிய வரும்போது, தகவல் கிடைக்கும் போது, சந்தேகம் தோன்றும் போது அவர் மீதான ஒழுக்காற்று நடவடிக்கை தோற்றம் பெறும். ஒழுக்காற்று நடவடிக்கையினுடைய 10 படிமுறைகள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த 10 படிமுறைகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் நகரவும். சரியா? இது சின்ன விடயம்தான். ஆனால் இதனுடைய இந்த விடயங்களில் குழப்பம் ஏற்பட்டு சில பெரிய இடங்களில் கூட இந்த படிமுறைகள் பின்பற்றப்படாமல் மிக அவசர கொடுக்கைத்தனமாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது உண்டு. எங்களுக்கு வேலை படித்து சோதனை பாஸ் பண்ணுறதை தவிர ஊருக்கு தினம் கதைக்கிறது இல்லை என்பதனால நான் அந்த விடயத்தை பற்றி பேச தேவையில்லாமல் விமர்சனங்களுக்குள்ள போய் நம்முடைய இலக்குகளை நாங்களே பின்னுக்கு போவோம். அதை பற்றி வேணும். முதலாவது, இப்படி ஒன்று நிகழ்ந்தவுடன், அதாவது குற்றம் நிகழ்ந்ததாக தெரிய வரும்போது, தகவல் கிடைக்கும் போது, சந்தேகம் தோன்றும் போது முதலாவது நடவடிக்கை ஆரம்ப விசாரணை. சரிதான்? ஆரம்ப விசாரணை என்றால் என்ன என்பது தொடர்பாக ஆரம்ப விசாரணை எப்படி செய்கிறது, யார் செய்கிறது, ஏன் செய்கிறது, அதற்குள்ள உள்ளடங்குகிற பணிகள் என்ன, அது தொடர்பான நெறிமுறைகள் என்ன, இப்படி எல்லாம் விளக்கமா பார்ப்போம். முதலாவது படிமுறை ஆரம்ப விசாரணை நடத்துதல். சுருக்கமா சொன்னா, குற்றம் ஒன்று நடந்தது உண்மையா, அந்த குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கு ஏதேனும் ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதை தேடி பார்ப்பதற்காக நடைபெறுவது ஆரம்ப விசாரணை. இந்த சொல்லப்பட்ட விதமாக குற்றம் ஒன்று நிகழ்ந்தது உண்மையா, அதற்கு ஆதாரங்கள் உண்டா என்பதை தேடி பார்ப்பதற்கு முதல்ல ஆரம்ப விசாரணை.
நடத்த சொல்லி நாங்கள் ஆரம்ப விசாரணை நடத்துகிற ஒரு குழுவை அல்லது நபர்களை நியமிப்போம். ஒரு அலுவலர் அல்லது அலுவலர் குழுவை நியமிப்போம். முதலாவது படிமுறை குறித்து வச்சுக் கொள்ளுங்க, ஆரம்ப விசாரணை நடத்துதல். இந்த ஆரம்ப விசாரணை நடத்தியவர்கள் அறிக்கை தருவார்கள். எங்களுக்கு ஆரம்ப விசாரணை நடத்தி அறிக்கை தருவீங்க. அது குற்றம் நடந்தது போல தெரியுதென்றால், குற்றம் நடந்தது போல மேலோட்டமா தெரியுது, 100% விசாரிச்சு அப்படியே குற்றத்தை ப்ரூவ் பண்ணி தர தேவையில்லை, அவர்களுடைய விசாரணையில் சில குற்றங்கள் புரிந்ததாக தெரிய வருகிறது என்கிற போது அந்த அறிக்கையோடு சேர்த்து அந்த அலுவலருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு குற்ற பத்திரத்தையும் எங்களுக்கு வரைந்து தருவார். ஒரு டிராப்ட் ஒன்று போட்டு தருவினம், சாட்சிட்டு ஒன்று, அந்த அலுவலர் மீது சுமத்தக்கூடிய குற்றங்கள் பற்றிய ஒரு குற்றச்சாட்டு தாள் ஒன்றையும் வரைந்து தருவார். நாங்கள் இரண்டாவது அறிக்கை பெறுதல். முதலாவது ஆரம்ப புலனாய்வினை நடத்துதல், ஆங்கிலத்தில் பிரிலிமினரி இன்குவாரி என்று சொல்றது, ஆரம்ப விசாரணை ஒன்றினை நடத்துதல். இரண்டாவது ஆரம்ப விசாரணை அறிக்கை பெறுதல். இந்த ஆரம்ப விசாரணை அறிக்கையில தந்த குற்றச்சாட்டுத்தாள் சாட்சி டிராப்ட் ஒன்று தருவார். அதை நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்து ஒழுக்காற்று அதிகாரி அதுல திருத்தங்கள் வேணுமென்றா செய்து, அல்லது அப்படியே இந்த குற்றச்சாட்டுத்தாள அலுவலருக்கு கொடுப்பார். அவர் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. மூன்றாவது படிமுறை குற்றச்சாட்டுத்தாள் வழங்குதல், குற்றச்சாட்டு பத்திரம், சாட்சிட் என்று சொல்லும். இது இன்னொரு விதமாக சொல்லுகிறது, அவர்கிட்ட காரண விளக்கம் கோருவது. குறித்த அலுவலர் அல்லது அலுவலர்களிடம் காரண விளக்கம் கோருவது. அவர்கள் இப்படியாக குற்றம் செய்ததாக தெரிய வருகிறது, அதுக்கு இந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் தண்டிக்கப்படக்கூடாது, உங்களோட பக்கத்திலே எது நியாயம் இருக்கா இருந்தா சொல்லுங்கோ என்று கேட்கிறது. மூன்றாவது காரண விளக்கம் கோருதல் அல்லது குற்றச்சாட்டுத்தாள் வழங்குதல், குற்றச்சாட்டு பத்திரம் வழங்குதல். நான்கு காரண விளக்கம் பெறுதல். அவர்கிட்ட இருந்து அவர் ஒரு பதில் ஒன்று தருவார், அந்த பதிலை வாங்குறது. ஏதோ ஏற்றுக்கொள்வார், ஏற்றுக்கொள்ள விடுவார், அதெல்லாம் இப்ப அவர் தருகிற பதில் எங்களுக்கு திருப்தியாக இருந்தால், அவருக்கு நாங்கள் சுமத்தின குற்றச்சாட்டுகளுக்கு அவர் எல்லாம் திருப்தியான பதில் தந்துட்டார், இப்ப அவர் குற்றம் செய்கிற போல எங்களுக்கு தெரியுதுன்னா இந்த அளவோட நின்றுடும். ஆரம்ப விசாரணை நடத்துறோம், ஆரம்ப விசாரணையில அவர் குற்றம் செய்ததா தெரிய வரையிலன்னா ஆரம்ப விசாரணை அறிக்கப்படுதலோடய நின்றுடும். பிறகு குற்றச்சாட்டுத்தாள் கொடுக்கறது வராது. இந்த கட்டம் கடைசி வரைக்கும் தொடர வேணும் என்ற கட்டாயம் இல்லை, தொடர்ந்தால் இந்த படிமுறைகள் இருக்கும், அவ்வளவு சில வேளை அந்தந்த கட்டங்களும் நின்றுடும். நாங்கள் காரண விளக்கம் கோருகிறோம், அவர் பொருத்தமான காரண விளக்கத்தை எங்களுக்கு தருவாராக இருந்தால் எங்களுடைய பிரச்சனை முடிஞ்சது, நாங்கள் அவரை விடுவிச்சு போட்டு பேசாம திருப்தி இல்லை, அவர் தந்த காரண விளக்கத்தில் அவர் குற்றம் செய்தவர் போலதான் இருக்கு. இப்ப 4 கட்டம் முடிஞ்சது. ஆரம்ப விசாரணை நடத்துதல், ஆரம்ப விசாரணை அறிக்கை பெறுதல், குற்றச்சாட்டுத்தாள் வழங்குதல் அல்லது காரண விளக்கம் கோருதல், 4 காரண விளக்கம் பெறுதல். 5வது காரண விளக்கம் திருப்தி இல்லை என்றால் இனித்தான் முறையான விசாரணை நடத்த போறோம், ஃபார்மல் இன்குவாரி என்று சொல்றது. முறைமை சார்ந்து ஒழுக்காற்று விசாரணை நடத்துறதுக்கு ஒரு கமிட்டியெல்லாம் போட்டு, ஒரு குழு ஒன்றை போட்டு விசாரணை நடத்துற முறைமை சார் ஒழுக்காற்று விசாரணையை நடத்துதல். இது 5வது. விசாரணை அறிக்கையினை பெறுதல். முறைமை சார் ஒழுக்காற்று விசாரணை நடத்தி போட்டு அவையெல்லாம் கூட்டி கட்டி அள்ளி ஒரு ரிப்போர்ட்டோட தருவிட்டு, அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் என்று சொல்லி நான் இன்றைக்கு சொல்லி முடிக்கல, இதுதான் படிக்க போறது. சரியா? ஒரு பெரிய அத்தியாயம் சொல்லிட்டு ஒரு நாள்ல முடிச்சா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்போ இது எத்தனையாவது? 6வது. அறிக்கை பெறுதல். முறைமை சார்ந்த ஒழுக்காற்று விசாரணை நடத்துதல் 5வது. முறைமை சார் ஒழுக்காற்று விசாரணை அறிக்கை பெறுதல் 6வது. இந்த அறிக்கையை பெற்று ஒழுக்காற்று அதிகாரி அதை திரும்ப திரும்ப வாசிப்பார், கவனமா வாசிப்பார். அவர் வாசிக்கிறேன்னா அதுக்கு இருக்கிற அலுவலர்கள் வாசிப்பார். வாசித்து இந்த அலுவலர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பில் அவருடைய ஜட்மெண்ட்டை கொடுப்பார், ஒரு தீர்ப்பை கொடுப்பார். அது விடுவிப்பதாக இருக்கலாம், தண்டிப்பதாக இருக்கலாம், அல்லது சிலவற்றுக்கு விடுவிக்கலாம், சிலவற்றுக்கு தண்டிக்கலாம், இந்த மாதிரி என்னமோ ஒரு ஜட்மெண்ட் ஒன்று கொடுப்பார். அதை சொல்லுகிறது ஒழுக்காற்று கட்டளை பிறப்பித்தல்.
அதில் அவர்களுக்கான தண்டனைகள், நிபந்தனைகள், விடுவித்தல்கள் போன்ற எல்லாம் இருக்கும். அது பிறகு பார்ப்போம் என்னென்ன இருக்கும். ஒழுக்காற்று கட்டளை பிறப்பித்தல், இது 7வது. 8வது டிசிப்ளினரி ஓர்டர் என்று சொல்றது. சரிதானே? இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் டிசிப்ளினரி ஓர்டர். ஒழுக்காற்று கட்டளையை நடைமுறைப்படுத்துதல் 8வது. ஒழுக்காற்று அதிகாரி சில தண்டனைகளை விதிக்கிறார். அந்த தண்டனையை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். விதிச்ச பேப்பர்ல இருந்தா காணுமோ, நடைமுறைப்படுத்த. இது 8வது. தண்டனையை விதித்தால் அவர் அப்படியே வாயப்பத்தி கொண்டு இருக்கணும். அடித்தால் அடியும் கையாண்டு வாயப்பத்தி கொண்டு இருக்கணும். தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனைக்கு மேன்முறையீடு செய்யும் குறித்து அலுவலருக்கு உண்டு. நாங்கள் தாவன விதி கோவையின் 28வது அத்தியாயத்தில் அதை பற்றி படிக்கலாம். 5ஆம் பிரிவில் ஒரு அலுவலர் தனிப்பட்ட முறையில் தான் பாதிக்கப்பட்டிருப்பதாக உணரும் போது உரிய அதிகார சபையிடம் மேன்முறையீடு செய்வதற்கோ அல்லது விண்ணப்பம் ஒன்றை சமர்ப்பிப்பதற்கோ அவருக்கு உரித்து உண்டு. அதை அவருடைய திணைக்கள தலைவர் சமர்ப்பிக்க வேணும் என்றெல்லாம் படிச்சிருக்கார். அப்படி ஒரு பரந்த அறிவு எங்களுக்கு இருக்கணுமோ அங்கே படித்து நாங்கள் அப்பீல் கொடுத்தா நாங்கள் வேண்டி அனுப்போம். சரியா? அப்போ 9வது மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் அளித்தல். வில்லங்கத்தை கூப்பிட்டு அப்பீல் பண்ணிட்டு கேட்கறது இல்லை, அவர் தந்தால் அனுப்பணும், அவ்வளவுதான். இங்க உனக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் அளித்தல் என்று மேன்முறையீட்டை கொண்டு வாண்டு கேட்க தேவையில்லைடா. அவர் மேன்முறையீடு தந்தால் அனுப்போம். மேன்முறையீடு செய்தல். 10வது மேன்முறையீட்டு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தல். சில வேளை அவர் மேன்முறையீடு செய்து அந்த அப்பீலுக்கு ஒரு டிசிஷன் உண்டு வரும். அது ஒழுக்காற்று அதிகாரிக்கு மேலும் ஒருத்தர் இருப்பார். யார் அந்த மேன்முறையீட்டு அதிகாரி என்றெல்லாம் பிறகு படிப்போம். மேன்முறையீட்டு தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துதல் என்கிற 10 படிமுறைகளுக்கு ஊடாக ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை நகரும். இந்த 10 படிமுறையும் கிளியர் என்றால் நீங்க ஒழுக்காற்று நடைமுறையில எக்ஸ்பர்ட். சரியா? எனக்கும் ஒரு ஆசை, உங்களோட சேர்ந்து இந்த 10 படிமுறையையும் படித்து நானும் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். அது உங்களோட கையில தான் இருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக அக்கறையா படிச்சு ஆர்வமா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா, கேள்விகள் எல்லாம் கூட கேட்பீங்கன்னா, சந்தேகங்கள் எல்லாம் கேட்க தொடங்கினீங்கன்னா நானும் படிக்க வேண்டி வரும். இல்லாவிட்டால் சில பேர் விமர்சிப்பது போல அவர் சும்மா புத்தகத்தை தான் வாசிச்சு விடுவார் உங்களுக்கு என்று சொல்லி புத்தகத்தை வாசிச்சு விட்டுருவேன் நான். பிறகு அவ்வளவுதான். இப்போ நீங்கள் எவ்வளவு தூரம் இதுக்குள்ள கேள்விகள் எல்லாத்தையும் சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்கிறீங்களோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் இதில் எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதுக்கு பிறகு ஒழுக்காற்று நடவடிக்கைன்னா எங்கள்கிட்ட தான் கேட்கும். சரியா? தமிழ் மீடியத்திலே ஒழுக்காற்று நடவடிக்கை பற்றி கேட்கறதுக்கு ஒரு டீம் இருக்கலாம். 100 பேர் கொண்ட குழு, 101 பேர் இருக்கணுமான்னு சொல்லி எவ்வளவு பேர் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன எக்ஸ்பர்ட் ஆக்குறதுக்கு பார்க்கணும், நான் உங்களை எக்ஸ்பர்ட் ஆக்குறதுக்கு பார்க்குறேன். இதுதான் அக்ரிமெண்ட். சரியோ? நான் நினைக்கிறேன் எல்லாரும் டீல், ஒரு தடவை நோ டீல் இல்லை. சரி, இப்போ இந்த 10 படிமுறைகளையும் சொல்லிவிட்டு முதலாவது படிமுறைக்குள்ள போகிறோம். இருக்கிற 20 நிமிடங்கள் வரையில நேரம் இருக்குது, அதை வீணாக்க கூடாது, அழகா படிக்கலாம். ஆரம்ப விசாரணை நடத்துதல், ஆரம்ப விசாரணை அறிக்கை பெறுதல், குற்றச்சாட்டுத்தாள் வழங்கல் அல்லது காரண விளக்கம் கோருதல், காரண விளக்கம் பெறுதல், முறைமைசார் ஒழுக்காற்று விசாரணை நடத்துதல், முறைமைசார் ஒழுக்காற்று விசாரணை அறிக்கை பெறுதல், ஒழுக்காற்று கட்டளை பிறப்பித்தல், ஒழுக்காற்று கட்டளையினை நடைமுறைப்படுத்தல், மேன்முறையீடு செய்வதற்கு சந்தர்ப்பம் அளித்தல், மேன்முறையீட்டு தீர்மானத்தினை நடைமுறைப்படுத்துதல் என்கிற 10 படிமுறைகள் கற்றுக்கொண்டால் ஒழுக்காற்று நடைமுறைகள் தெளிவாக இருக்கும். அந்த 10 படிமுறைகளையும் 38 உபபிரிவுகளாக பிரித்து இந்த அத்தியாயம் எங்களோடு பேசுகிறது. நாங்கள் 13லிருந்து எங்களுடைய கற்றலை ஆரம்பிக்கிறோம். ஆரம்ப விசாரணை என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். சரிதானே? 13வது பிரிவு. இந்த புத்தகத்தை நீங்கள் அச்சிட்டு எடுத்துக்கொள்வதில் உங்களுக்கு சில தடைகள் இருக்கிறது. என்னென்றால், செய்யப்பட்டுள்ள திருத்தங்கள் ஒரு சாஃப்ட் காப்பி இருந்தால் அதில் கிளிக் பண்ணுகிற போது வரும். நீங்கள் பிரிண்ட் எடுத்தால் வராது. அப்படி பிரிண்ட் எடுப்பதாக இருந்தால் அந்த பகுதிகளையும் அச்சிட்டு அந்தந்த இடங்களில் இணைச்சு கொள்ள வேண்டும், அல்லது அதனை மென்பிரதியாக வைத்து வாசிக்க வேண்டும். அண்மை காலத்தில் செய்யப்பட்ட திருத்தங்கள் மேலதிகமாக சுற்றறிக்கைகளின் மூலமாகத்தான் பார்க்க வேண்டும். சரி, அப்ப இந்த பகுதியை நான் உங்களுக்கு காட்ட போகின்றேன்.
ஆரம்ப புலனாய்வு, ஆரம்ப விசாரணை என்று சொல்லி சொன்னோம் தானே. ஆரம்ப விசாரணை, ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்று சொல்லி இதுக்குள்ள பார்ப்போம். முதலாவது, எப்போது நிகழும் இது என்பது முதற்கு. சரிதானே. ஆரம்ப புலனாய்வு எப்போது நிகழும், இந்த இடத்துல வச்சு கோடுவோம். இரண்டாவது, ஏன் செய்கிறோம், இந்த இடத்துல வச்சு கோடுவோம். மூன்றாவது, யார் செய்கிறார். நான்காவது, என்ன செய்கிறார். இவ்வளவையும் உள்ளடக்கி ஆரம்ப விசாரணை என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் சொல்வோம். சரிதானே. ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்பதை 4 துண்டங்களாக உடைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, எப்போது. எவரேனும் ஒரு அரசு அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றில் ஈடுபட்டதாக சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் போது, அல்லது அது பற்றிய தகவல்கள் கிடைக்கப் பெற்றதும் எப்போது என்பதற்கு விட முடிந்தது. எவரேனும் ஒரு அரசு அலுவலர் அல்லது அரசு அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றில் அல்லது குற்றச்செயல் ஒன்றில் ஈடுபட்டதாக தெரிய வரும்போது, சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் போது, அல்லது அது பற்றிய தகவல்கள் கிடைக்கும் போது. இரண்டாவது, ஏன் செய்கிறோம், அது தொடர்பிலான உண்மையான விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக. அது தொடர்பான உண்மையான விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக. தேவையான அடிப்படை காரணிகளை தேடுவதற்காக. வேண்டிய அடிப்படை காரணிகளை தேடுதல். அது தொடர்பான அடிப்படை விடயங்கள், அடிப்படை காரணங்களை தேடுதல். சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் அலுவலர் அல்லது அலுவலர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சமர்ப்பித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரணிகள், சாட்சியங்களை தேடிக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்தல் என்பவற்றுக்காக செய்கிறது. நான்காவது, யார் செய்கிறது. அதற்காக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர் ஒருவர் அல்லது அலுவலர்களை கொண்ட ஒரு கமிட்டி. அவர்களை யார் நியமிக்கிறது. ஒழுக்காற்று அதிகாரி அல்லது நிறுவன தலைவர் ஒருவர் அல்லது மற்றுமொரு தகுந்த அதிகாரி ஒருவர் அல்லது அவருடைய பணிப்பின் பேரில். அதற்காக நியமனம் செய்யப்படுகிற அலுவலர் ஒருவர் அல்லது அலுவலர்களை கொண்ட ஒரு குழு. கமிட்டி என்பது குழு. அப்ப நாங்கள் பல பேர் இதை வாசிக்க நினைக்கிறது ஒழுக்காற்று அதிகாரியும் ஆரம்ப விசாரணை செய்வாராக்க. ஒழுக்காற்று அதிகாரி ஒருவர் அல்லது நிறுவன தலைவர் ஒருவர் அல்லது மற்றும் ஒரு தகுந்த அதிகாரி ஒருவர் அல்லது அவரது பணிப்பின் பேரில் அதற்காக அந்த அளவோடு நிப்பாட்டும். இங்க இவர்கள் நியமிக்கிறவர் ஒழுக்காற்று அதிகாரி அல்லது நிறுவன தலைவர் அல்லது ஒரு தகுந்த அதிகாரி அல்லது அந்த தகுந்த அதிகாரி ஒருவருக்கு சொல்லுவார், நீங்க ஒரு குழு கொண்ட நியமிங்க கொண்டு அவருடைய பணிப்பின் பேரில் அதற்காக நியமனம் செய்யப்பட்டுள்ள அலுவலர் ஒருவர் அல்லது அலுவலர்களை கொண்ட ஒரு கமிட்டி. சரியா. இது யார் செய்வது. நான்காவது, என்ன செய்வது. அந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கையிடுவது ஆரம்ப புலனாய்வாகும். பாருங்க, இதைத்தான் நான் சொல்லுகிறது கருத்தண்ணி படிக்கிறது. இந்த பந்தியை வாசிக்கிற போது சில வேளைகள்ல இதற்கு 4 புள்ளிகளை கொடுக்கலாம். நாங்கள் 4 புள்ளிக்கு இதுக்கு 4 விடயம் இருக்குது என்கிறது புரிந்தால் மட்டும்தான் அந்த புள்ளி எங்களுக்கு வரும். அல்லது ஆரம்ப புலனாய்வுக்கு சில வேளை நாங்கள் அரை பக்கம் எடுத்தோம், ஒரு பக்கமும் எழுதுவோம், 2 புள்ளி கிடைக்காது. 4 பிரதானமான ஃபேக்ட்ஸ். ஒன்று,
எவரேனும் அரசு அலுவலர் அல்லது அலுவலர்கள் துர்நடத்தை ஒன்றில் ஈடுபட்டதாக அல்லது குற்றம் புரிந்ததாக சந்தேகம் தோன்றும் போது, அது பற்றிய தகவல் ஒன்று கிடைக்கும் போது, அல்லது அது தொடர்பான முறைப்பாடுகள் பெறப்படுகிற போது, இரண்டாவது ஏன் செய்கிறோம் அது தொடர்பான உண்மையான விவரங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டிய அடிப்படை காரணிகளை தேடுதல், சந்தேகத்துக்கு ஆளாகியுள்ள அலுவலர் அல்லது அலுவலர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை சமர்ப்பித்து ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கக்கூடிய காரணிகள் சாட்சியங்களை பொதுவாக தேடிக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்வதற்காக. யார் செய்கிறது? ஒழுக்காற்று அதிகாரி அல்லது நிறுவன தலைவர் மற்றும் ஒரு தகுந்த அதிகாரி அல்லது அவர்களுடைய பணிப்பின் பேரில் நியமிக்கப்பட்ட ஒரு அலுவலர் அல்லது அலுவலர் குழு. அந்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிப்பது ஆரம்ப புலனாய்வு என்று அழைக்கப்படும். இதுக்குள்ளேயே நிறைய கேள்வி இருக்கு. நான் இதுக்குள்ள கேள்வி எல்லாம் பிள்ளைகளுக்கு தரையில்லை. என்னென்றால் அது பல கேள்விகள் சுழட்டி சுழட்டியெல்லாம் கேள்வி கேட்கலாம். சரியா? அப்ப நான் அதை பற்றி எல்லாம் கருத்தில் கொண்டு நான் உங்களுக்கு அதை தந்தால் எனக்கு தான் கஷ்டம். சரிதானே? அப்ப அரசாங்க அலுவலர் ஒருவர் துர்நடத்தையில் ஈடுபட்டதாக சந்தேகத்துக்கு ஆளாகி இருக்கும் போது அல்லது அது தொடர்பாக தகவல்கள் கிடைக்க பெற்றவுடன் மேற்கொள்ளப்படுகிறது தான் ஆரம்ப புலனாய்வு. ஆரம்ப புலனாய்வினுடைய நோக்கம் என்ன? ஆரம்ப புலனாய்வு ஒன்று செய்வதனுடைய நோக்கம் என்ன? நிகழ்வு தொடர்பில் உண்மையான தகவல்களை வெளிப்படுத்திக் கொள்வது, அதனோடு தொடர்புடைய காரணிகளை கண்டறிவது, நிகழ்ந்துள்ள குற்றம் மற்றும் அதனோடு தொடர்புபடுகிற அலுவலர்களை கண்டறிதல், குற்றங்களை கோவையிடுவதற்கு போதிய காரணிகள் சாட்சிகளை கண்டறிய முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது. அங்க சொன்னதை தான் திருப்பி விளக்கமாக சொல்லுகிறேன். சரிதானே? நிகழ்வு தொடர்பான உண்மையான தகவல்களை வெளிப்படுத்திக் கொள்வது, அதற்கு தொடர்புடைய அடிப்படை காரணிகளை கண்டறிதல், குற்றம் ஏதேனும் நிகழ்ந்துள்ளதா, அவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்றால் அதனோடு தொடர்புடைய அலுவலர்கள் யார், குற்றங்களை சுமத்தி நடவடிக்கை எடுப்பதற்கு, அவர் மீது குற்றங்களை சுமத்துவதற்கு போதிய அளவு காரணிகள் சாட்சிகளை தேடிக்கொள்ள முடியுமா என்பதை ஆராய்ந்து பார்ப்பது. இந்த ஆரம்ப புலனாய்வை ஆரம்பிப்பதற்கு அடிப்படையாக அமையக்கூடியவை என்னென்ன விடயங்களை வைத்துக்கொண்டு ஆரம்ப புலனாய்வை தொடங்கலாம் என்கிறது ஒரு கேள்வி. சரிதானே? பல பேர் சொல்வார்கள், பெயர் இல்லாத ஒரு மொட்டை கடிதம் வந்தால் ஆரம்ப விசாரணையை செய்யலாமா என்கிற கேள்வி கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்கிற பதில் இருக்கு. அப்படி இல்லையா? செய்யலாம். என்ன எல்லாம் செய்யலாம் என்றால், ஆரம்ப புலனாய்வு ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அடிப்படையாக அமையக்கூடிய தகவல்கள் எவை என்பது தொடர்பாக பார்ப்போம். எவரேனும் ஒரு அலுவலருடைய அல்லது அலுவலர்களுடைய ஒழுக்கமின்மை, துர்நடத்தை தொடர்பாக சந்தேகம் ஏற்படுதல், தகவல்கள் கிடைக்கப்பெறுதல் என்பது கீழ்வரும் வழிமுறைகளில் அமையலாம். எழுத்திலான ஒரு முறைப்பாடு, வாய்மொழி மூலமான ஒரு முறைப்பாடு, கணக்காய்வு அறிக்கை அல்லது உள்ளக கணக்காய்வு அறிக்கை. அப்ப முதலாவது இப்படி சொல்லுவோமே, எழுத்தில் அமைந்த அல்லது வாய்மொழியில் அமைந்த ஒரு முறைப்பாடு, யாரும் போன் பண்ணி சொல்றாங்க, எழுத்துல கடிதம் போடுறாங்க. கணக்காய்வு அறிக்கை அல்லது உள்ளக கணக்காய்வு அறிக்கை. மூன்றாவது நிர்வாக ரீதியாக சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை. நிர்வாக ரீதியாக சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை என்றால், இப்போ நீங்கள் மந்த்லி மீட்டிங்குக்கு போனேன் என்று சொல்லி டியூட்டி லீவ் எடுத்து போட்டு போறீங்க, மீட்டிங் மினிட்ஸ் வருது, அதில் உங்களுடைய பெயரை காணையில், இது ஒரு நிர்வாக அறிக்கை. இதை வச்சுக்கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். நீங்கள் போய் சொல்லி கூட்டத்துக்கு போகாமல் டியூட்டி லீவ் எடுத்து நிறுவனத்தை போய் காட்டி போட்டீங்க. இப்போ நிர்வாக ரீதியாக சமர்ப்பிக்கப்படும் அறிக்கை. போலீஸ், நீதிமன்றம் அல்லது வேறு நியதி சட்ட அதிகாரியினால் வழங்கப்படுகிற அறிவித்தல். உதாரணத்துக்கு கஸ்டம்ஸ், அதாவது சுங்க திணைக்களம், மதுவரி திணைக்களம், லஞ்ச ஊழல் தொடர்பான சார்த்திகைகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு,
நிதி குற்ற விசாரணை பிரிவு இந்த மாதிரியாக இவர்கள் எல்லாம் நியதி சட்ட அதிகாரிகள். அவர்கள் எங்களுக்கு அறிவித்தால் உங்களோட உத்தியோகத்தர் தொடர்பில் இப்படி நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று அறிவித்தால் நாங்கள் ஆரம்ப விசாரணை தொடங்க வேண்டும். போலீஸ், நீதிமன்றம், வேறு நியதி சட்ட அதிகாரிகள் மேற்கொள்ளுகிற அறிவித்தல். இந்த ஃபேஸ்புக்கில் எழுதுறதுக்கெல்லாம் விசாரணை செய்யக்கூடாது இல்லை, அதுக்கெல்லாம் செய்யணுமா? அப்படி ஒரு தகவல் வந்தால் அது உண்மையா என்று சொல்லி தேடி பார்க்கறதுக்கு ஆரம்ப விசாரணை செய்யணும். ஆரம்ப விசாரணை செய்தல் என்பது உத்தியோகத்தரை தூய்மைப்படுத்துகிற ஒரு நடவடிக்கை. சரியா? அவரை உண்மையை கண்டறிந்து அவர் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை அகற்றுவது அல்லது உண்மையில் களங்கம் இருந்தால் நடவடிக்கை எடுப்பது. அப்ப ஆரம்ப விசாரணை செய்தல் என்பதை ஒரு அவமானமாக இந்த உத்தியோகத்தரும் கருதக்கூடாது. அது அந்த உத்தியோகத்தரை தெளிவுபடுத்துவதற்கான, அவருடைய நிலைமையை தெளிவுபடுத்துவதற்கான ஒரு அணுகுமுறை என்பதாக கருதி கொள்ள வேண்டும். சரி, இது கொஞ்சம் அறிவுக்கும் படிக்கணும். இப்படி கேள்விகள் வரும் என்று சொல்லி சொல்லி படித்தாலும் அறிவுக்கும் படிக்க வேண்டும். பத்திரிகை, இலத்திரனியல் ஊடகம் என்பவற்றில் வெளியாகிற தகவல்கள் எவரேனும் ஒரு அதிகாரி அல்லது அலுவலர் கண்ட கேட்ட எதிர்நோக்கிய நிகழ்வு, நீங்க போறீங்க, உங்களோட ஆபீஸ் பின் மதிலால ஏதோ ஒரு பேக்கை ஒருவர் தூக்கி கொடுக்குறார், மற்றவர் வாங்குகிறார். இது நீங்கள் கண்ட நிகழ்வு. இதை கண்டுட்டு ஒருத்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அது கேட்ட நிகழ்வு. எவரேனும் ஒரு அதிகாரி அல்லது அலுவலர் காணுகின்ற, கேட்கின்ற மற்றும் எதிர்நோக்குகின்ற நிகழ்வு. பெயர் உள்ள அல்லது பெயரற்ற முறைப்பாடு, திருவாளர், பொதுசனம், நலன் விரும்பி அல்லது பெயரே இல்லாமல் ஒரு கடிதம் வந்தாலும் ஆரம்ப விசாரணைக்கு இது அடிப்படையாக அமையும். பெயரற்ற அல்லது பெயருடனான முறைப்பாடு. வேறு ஏதேனும் முறையில் தகவல்கள் கிடைத்தல். உதாரணமாக நிதி ஒழுங்கு விதி 104 நட்டம் பற்றிய விசாரணை ஒன்று நடக்குது. அதுல நட்டத்துக்கு இந்த உத்தியோகத்தர் காரணமாக இருக்கிறார் என்று நட்டம் பற்றிய இறுதி அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. நட்டங்கள் படிக்காதார்கள் இப்போதைக்கு இவ்வளவோடு நின்று கொள்ளுங்க, நட்டத்தை பற்றி பிறகு படிப்போம். நட்டம் பற்றிய இறுதி அறிக்கை, நிதி ஒழுங்கு விதி 104 மேற்கொள்ளப்பட்ட நட்டம் பற்றிய விசாரணை அறிக்கையில் ஆரம்ப அறிக்கையாக இருக்கலாம் அல்லது இறுதி அறிக்கையாக இருக்கலாம், ஒருவருடைய பெயர் இருக்கு. இவையெல்லாம் ஒரு அலுவலர் மீது ஆரம்ப விசாரணை மேற்கொள்வதற்கு அடிப்படையாக அமையும். சரியா? அப்போ ஒரு ஆரம்ப புலனாய்வு தொடர்பான அடிப்படை பணிகள் என்ன என்று சொல்லி கேட்பார். ஆரம்ப புலனாய்வு தொடர்பான அடிப்படை பணிகள் என்ன? இதுதான் இந்த இறுதி பகுதியில இருக்கு. இந்த முதல் பந்திக்குள்ளேயே அது தனியாக இருக்கு. நாங்கள் கொஞ்சம் விளக்கமாக அதை பேசுவோம். ஏற்கனவே நான் கோடுகள் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பின்னுக்கு இருக்கக்கூடிய விடயங்கள். ஆரம்ப புலனாய்வு தொடர்பான அடிப்படை பணிகள் எவை என்று கேட்கப்பட்டார். ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்று கேட்கப்பட்டால் இப்ப விட எழுத தெரியும். எழுதி 4 புள்ளி சிறப்பாக பெற்றுக்கொள்ளலாம். ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என குறிப்பிட்டு அதன் அடிப்படை பணிகளை தருக என்று கேட்டால் அது 8 புள்ளியாக இருக்கும். என்னென்ன பணிகள் என்று சொல்லி. சம்பந்தப்பட்ட நபர்களின் கூற்றுக்களை பதிதல். ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற முதலாவது. சரிதானே? சம்பந்தப்பட்ட நபர்களின் கூற்றுக்களை பதிதல் முதலாவது. என்னுடைய அடிப்படை பணிகள் சம்பந்தப்பட்ட நபர்களின் கூற்றுக்களை பதிதல், வாக்குமூலங்களை பதிகிறது. ஆவணங்களையும் அறிக்கைகளையும் பரிசீலனை செய்து அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் பார்த்து, அதோட சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஆவணங்களையும் அறிக்கைகளையும் பரிசீலனை செய்து அவற்றின் மூல பிரதிகள் அல்லது உண்மை பிரதிகள் அல்லது உறுதிப்படுத்திய பிரதிகளை பெறுதல். இது 2வது. அது என்ன? உண்மை பிரதி, உறுதிப்படுத்திய பிரதி. சரியா? உறுதிப்படுத்திய பிரதி என்றால் அந்த ஆவணத்தினுடைய மூல ஆவணத்தை யார் வைத்திருக்கிறாரோ அவர் வழங்குகிற பிரதி தான் உறுதிப்படுத்திய பிரதி. உண்மை பிரதி என்பது மூல ஆவணத்தையும் அதன் பிரதியையும் ஒப்பிட்டு பார்த்து அதுல இருக்கிற மாதிரி தான் இதுல இருக்குது, அதான் ட்ரூ காப்பி. இப்போ ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரம்
ஏடிஆர் ஒரு ஆள்கிட்ட எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய போட்டோ காப்பியை என்னிட கொண்டு வருகிறேன். நான் அதையும் பார்க்கிறேன், இதையும் பார்க்கிறேன். அதில் இருக்கிற மாதிரி தான் இது இருக்குது. நான் இப்போது அதை அத்தாட்சிப்படுத்த வேண்டியது உண்மை பிரதி. சரி, அந்த ஆவணத்தில் இருக்கிற மாதிரி தான் இதுலையும் இருக்கு. ஒரு பிறப்பு அத்தாட்சி பத்திரத்தினுடைய பிரதி ஒன்றை ஏடிஆர் கொடுக்கிற போது, உதவி பதிவாளர், உதவி மாவட்ட பதிவாளர் கொடுக்கிற போது அது அத்தாட்சிப்படுத்திய பிரதி. ஏன்னா அதில் ஒரிஜினல் அவர்கிட்ட தான் இருக்கு. மூலப்பிரதியை வைத்திருப்பவர் கொடுக்கிற போது அது உறுதிப்படுத்திய பிரதி. ஒரு ஆவணத்தை பார்த்து அதுபோலவே இன்னொன்று அதன் நகல் இருக்கிறது என்பதை அத்தாட்சிப்படுத்தி கொடுப்பது அல்லது உறுதிப்படுத்தி கொடுப்பது, அத்தாட்சி எங்கள் வார்த்தை பேர், அது உண்மை பிரதி. ஒரிஜினலே எடுத்துக்கொண்டு போனால் மூலப்பிரதி. அப்போ ஆவணங்கள் அறிக்கைகளை பரிசீலனை செய்து தேவையாக இருந்தால் அவற்றினுடைய மூலப்பிரதி, உண்மை பிரதி, உறுதிப்படுத்திய பிரதிகளை பெறுது. மூன்றாவது, தேவையாக இருந்தால் குற்றச்சாட்டுக்கு ஆளானவருடைய பொறுப்பில் உள்ள அரசாங்க சொத்துக்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பதிவேட்டுடன் பௌதிக ரீதியாக சரிபார்த்த பிசிக்கல் பேலன்ஸை ரெஜிஸ்டர் பேலன்ஸோட பார்க்கும். தேவைப்படுமாக இருந்தால் அது பொருட்களின் குறைவு என்பவற்றோடு சம்பந்தப்படுமாக இருந்தால் அதை பார்க்கும். பௌதிக ரீதியாக உறுதிப்படுத்த சம்பந்தப்பட்ட பிரிவுகளை பரிசோதித்த, சம்பந்தப்பட்ட பிரிவுகள் என்ன அந்த செக்ஷன்களை போய் பார்க்க, சரிதானே? சம்பந்தப்பட்ட பிரிவுகளை பரிசோதித்த தேவைப்படும் என்று கருதக்கூடிய ஆவணங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று, தேவைப்படும் என்று அவர் கருதுகிற ஆவணங்களை பொறுப்பேற்பது. இன்னும் சில விடயங்களை மேலதிகமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவசியம் என்று கருதினால் நிபுணத்துவ அறிக்கைகளையும் பெறலாம். சரிதானே? நிபுணத்துவ அறிக்கை என்றால் கைவிரல் அடையாளம் அல்லது ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருடைய ரிப்போர்ட், இந்த மாதிரியாக நிபுணத்துவ அறிக்கைகளையும் அவசியம் என்று கருதினால் பெறலாம். நிபுணத்துவ அறிக்கைகளை பெறலாம். சரிதானே? அத்தோடு இவற்றை முறைப்படி பகுப்பாய்வு செய்வது, இந்த விடயங்களை முறைப்படியாக பகுப்பாய்வு செய்வது, முறைப்படியாக பகுப்பாய்வு செய்து அதுல தன்னால கண்டறியப்பட்ட விடயங்கள் தொடர்பில் உத்தியோகத்தரால கண்டறியப்பட்ட அவதானிப்புகள் மற்றும் அவருடைய ரெக்கமெண்டேஷன், விதப்புரைகள் போன்றவற்றை உள்ளடக்கியதாக ஒரு விசாரணை அறிக்கையை வரைந்து சமர்ப்பிப்பது. விசாரணை அறிக்கையை வரைந்து சமர்ப்பிப்பது. குற்றம் நிகழ்ந்ததாக தெரிந்தால் குற்றச்சாட்டு தாள் ஒன்றையும் வரைவுபடுத்தி விசாரணை அறிக்கையோடு இணைக்கவும். தான் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆவணங்கள், தடயங்கள், சாட்சிகள், சாட்சியங்கள் அனைத்தையும் இணைத்து அறிக்கையோடு குற்றச்சாட்டு தாளையும் இணைத்து பொது நிர்வாக சுற்றறிக்கை 14/2014 அமைவாக நாட்குறிப்பேடு ஜேர்னலையும் சேர்த்து கையளிக்க. திரும்ப ஒரு தடவை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறேன், ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது காணொலியை பார்த்து மீள குறித்துக் கொள்ளுங்கள். ஆரம்ப புலனாய்வு அலுவலர் ஒருவருடைய கடமை பொறுப்புகள் அல்லது அவருடைய கடமையின் பிரதானமான அம்சங்கள்: நிகழ்வோடு தொடர்புடைய தரப்புகளின் வாக்கு மூலங்கள், அதாவது வாய்மொழி மூலமான சாட்சிகளை பதிவு செய்யும். வாக்குமூலங்களை எழுத்தில் அல்லது ஒளிப்பதிவாக பெற்றுக்கொள்வது. எழுத்து மூலமாக ஒளிப்பதிவாக பெற்றுக்கொள்வது. சம்பந்தப்பட்ட ஆவணங்கள், அறிக்கைகள் பரிசீலனை செய்தல், அவற்றின் மூல பிரதிகள் அல்லது சான்றுபடுத்திய பிரதிகள் அல்லது உண்மை பிரதிகளை தன்வசம் பொறுப்பேற்று, அவசியமாக இருந்தால் சொத்துக்கள், களஞ்சிய பொருட்களை பௌதீக ரீதியாக சரிபார்த்து, சம்பந்தப்பட்ட வளாகங்கள், வேலைத்தளங்கள், காணி, கட்டடம் என்பவற்றை பரிசோதனை செய்தல்,
அது தொடர்பில் ஏதேனும் குறிப்புகள் அல்லது பிளான் திட்டங்கள் அவசியமாக இருந்தால் தயாரிக்கலாம். தேவையான பொருட்கள் சாதனங்களை பொறுப்பெடுக்கிறது. தேவையான சந்தர்ப்பங்களில் நிபுணத்துவ அவதானிப்புகளை பெற்றுக்கொள்வது. தேவையான சந்தர்ப்பங்களில் நிபுணத்துவ அவதானிப்புகளை பெற்றுக்கொள்வது. இவ்வாறு ஆரம்ப விசாரணையில் திரட்டிய எல்லா தகவல்களையும் சாட்சிகளையும் முறையாக புறப்புற தர்க்க ரீதியாக தர்க்க ரீதியாக விவேகமாக ஒரு இன்டெலிஜென்சியோடு பகுப்பாய்வு செய்தல், அனலைஸ் பண்றது. ஆரம்ப விசாரணையை திரட்டிய எல்லா தகவல்களையும் சாட்சிகளையும் முறையாக தர்க்க ரீதியாக விவேகமாக பகுப்பாய்வு செய்தல். தன்னுடைய பகுப்பாய்வில் இருந்து நிகழ்ந்துள்ள துர்நடத்தைகள் மற்றும் தவறுகள், அவற்றை மேற்கொண்ட நபர்கள், அதற்கான காரணிகள் மற்றும் சாட்சிகள், ஆரம்ப புலனாய்வில் தான் அறிந்து கொண்டவைகள், தன்னுடைய அவதானிப்புகள், பரிந்துரைகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக பூரண அறிக்கை ஒன்றினை வழங்குதல் வேண்டும். ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்க. துர்நடத்தை ஒன்று நிகழ்ந்திருந்தால் குற்றப்பத்திரத்தை வரைவு செய்து குற்றப்பத்திர வரைவினை தயாரித்து சமர்ப்பிக்க வேண்டும். குற்றப்பத்திரத்தின் வரைவினையும் சமர்ப்பிக்க வேண்டும். புலனாய்வு அறிக்கையோடு அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை 14/2014 அமைவாக நாட்குறிப்பேட்டின் குறிப்புகளையும் சமர்ப்பித்தல் வேண்டும். நாட்குறிப்பேட்டின் குறிப்புகளையும் அதாவது ஜேர்னல் ரிப்போர்ட்டும் கொடுக்க வேண்டும். சரியா? இந்த பகுதியை நான் எங்கிருந்து பெற்றுக்கொண்டேன் என்கிற சந்தேகம் கனவேருக்கு வரும். இந்த பகுதியை தானே வச்சிருக்கிறீங்க, மிச்சம் எங்க வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி இந்த 13(1) நான் இதனுடைய இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய 13/12 சேர்த்து சொல்லுது. சரிதானே? 13(1) 13/12 சேர்த்து குற்றம் நிகழ்ந்ததாக தெரிய வரும்போது தாபன விதிக்கோவையினுடைய 5ஆம் பின்னிணைப்பு இதுல இருக்குது. இதனுடைய 5ஆம் பின்னிணைப்புக்கு அமைவாக குற்றப்பத்திரம் ஒன்றையும் வரைவுபடுத்தி சமர்ப்பிக்க வேண்டும். ஏனைய விடயம் இதில் இல்லாதது பின்னர் வந்தது. 14/2014 சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்ட நாட்குறிப்பேட்டின் குறிப்பினையும் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வளவுதான் ஆரம்ப புலனாய்வு அலுவலர் ஒருவருடைய பணிகள். இப்ப ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன, ஆரம்ப புலனாய்வு அலுவலருடைய அடிப்படை பணிகள் எவை என்று 13(1) என்கிற பகுதியை வைத்து கேட்கப்படுமாக இருந்தால் சில வேளைகளில் உங்களுக்கு 8 புள்ளிகளை நீங்க வழங்கக்கூடியதாக இருக்கு. சரிதானே? நேரடியாக இந்த கேள்வியை கேட்காம இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில கேட்கிற போது இந்த விசாரணை தொடர்பாக தாங்கள் ஆரம்ப புலனாய்வு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனில் ஆரம்ப புலனாய்வு என்பதை தெளிவுபடுத்தி தாங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பட்டியலிடுக என்று கேட்டார். ஆரம்ப புலனாய்வு என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தி தங்களால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை பட்டியலிடுக என்று கேட்டால் இதேதான் விட. ஆனால் கேள்வியை அங்க ஒரு கதையோடு கேட்பார். நான் கதையோடு அமைந்த வினாத்தாள்களை இலங்கை நிர்வாக சேவை பிள்ளைகளுக்கு ஒன்றை கொடுத்திருக்கிறேன். ஒரு வினாத்தாள் மாதிரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இனி இந்த விடயத்தை கொண்டு போய் பொருத்தி பார்க்கணும். அவ்வளவு. அப்ப இந்த அளவோடு நாங்கள் 5 நிமிடம் தாமதமாக தொடங்கியவர்கள் 5 நிமிடம் பிரேக் விட்டோம். அப்படி பார்த்தாலும் ஒரு தேறியதாக ஒரு மணித்தியாலம் 50 நிமிடங்கள் படிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் பேருக்கு ஒரு 10 பேர் வரையில சலிப்படைந்து ஓடி விட்டார்கள். எல்லோருக்கும் பொறுப்பு, நாளைக்கு மேலே போகணும், என்ன ஆஃபீஸ் இருக்குது. அப்போ அவர்களை நாங்கள் கண்டிக்கிறாது, நமக்கும் இருக்கு. இனி வீடியோ எல்லாம் போட்டு தான் நானும் ஓய்வுக்கு போகப்படும். அப்போ இந்த அளவோடு நான் ஒளிப்பதிவை நிறைவு செய்து கொள்ளுகிறேன். இந்த அளவோடு விடைபெறுகிறவர்களுக்கு மீண்டும் சந்திக்கிற போது இதனிடம் மகிழ்வான சூழ்நிலையில் சந்திக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட். யாரேனும் ஏதேனும் கேட்பதற்கு காத்திருந்தால் ஆஃப் ரெக்கார்டிங்கில் பேசுவோம்.